ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ஸ்பேஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஹை ஸ்கூல் ட்ராமா பார்த்தோம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வியூஸ் போகலை. சரி, ஓகே அப்படின்ட்டு அந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன ட்ராமாவோட வந்திருக்கேன் அப்படின்னா, பயங்கர சூப்பராக காமெடியாக த்ரில்லிங்காக அட்வென்ச்சர்ஸாக எல்லாமே இருக்கும். சரி வாங்க, நம்ம ட்ராமாக்குள்ளே ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை தான் காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அவளோட இடத்துல போய் உட்காந்துடுறா. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஈவ். இதுக்கப்புறமா உள்ள நம்ம ஹீரோ வரான். அவன் பார்த்தீங்கன்னா தடுமாறி அங்கே முட்டி இங்கே முட்டி தான் வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட சாரி எல்லாம் கேட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறான். அப்போதான் அந்த பொண்ணு சொல்கிறா, எப்பா இது உன்னோட இடம் கிடையாது, இது கமாண்டரோட இடம். நீ போய் தள்ளி போய் உட்காரு. நீ தான் 70 பில்லியன் காசு கொடுத்து இங்கே வந்திருக்கியே, நீயே இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் என்னை ரொம்ப கலாய்க்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த சைட் போய் உட்காந்துடுறான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ ஹீரோட்டுமே சொல்லிட்டு இருக்கா, இங்கே பார்ப்பா அந்த கம்யூனிகேஷன் கேபிள், அப்புறம் மெடிக்கல் கேபிள், அப்புறம் வந்து ஆக்சிஜன் கேபிள் எல்லாத்தையுமே வந்து உன்னோட சூட்டோட கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. சரி இதெல்லாம் நான் ட்ரைனிங்லேயே கற்றுக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் இந்த ராக்கெட்டோட கமாண்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காப்புல. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சாண்டி. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், எக்ஸ்கியூஸ் மீ கமாண்டர், நான் உள்ளே வரும்போது ஆண்டனாவை வந்துட்டு லைட்டாக டச் பண்ணிட்டேன். ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஆண்டனா வந்து கொஞ்சம் மிஸ்லொக்கேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதாமே. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு. டோன்ட் வெரி, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்க பயமேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கானா. அப்போ சாண்டி பார்த்தீங்கன்னா, இது என்னோடதுப்பா, இது இல்லை அப்படின்னா நம்மளால் பறக்கவே முடியாது அப்படின்னு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மரண பீதியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்பெனியை தான் காட்டுறாங்க. இந்த கம்பெனியோட சேர்மன் பார்த்தீங்கன்னா பயங்கர அப்படியே ஆட்டிடியூடோட நடந்து வந்துட்டு இருக்காப்புல. வெளியே பார்த்தீங்கன்னா வரிசையாக அத்தனை கார் இருக்குது. ஸோ அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டு இருக்கா. அவளோட பேர் வந்துட்டு சாய். இவர் வந்து கேட்குறாரு, என்னோட மருமக எங்கே அப்படின்னா. அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கேருந்து போயிட்டாங்க. நீங்கள் உங்கள் மருமையனை பற்றி கவலைப்பட மாட்டீங்களா அப்படின்னு. மருமையனா? யாரு அவனா? அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவனோட லைஃப்பில் ரிஸ்கில் வச்சுட்டு தான் அவன் ஸ்பேஸ்க்கே போகிறான், அது உங்களுக்காக. ஆனால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு அவர் பார்த்தீங்கன்னா காதலே வாங்கல அங்கேருந்து போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவள் அங்கேருந்து போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவரோட கார்லேயே பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு டிவி ஸ்டேஷனை ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக. ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு 2 அஸ்ட்ரானட் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அவங்க கூட டூரிஸ்ட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க. இவர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்காக MSZ குரூப் வந்து கிட்டத்தட்ட $70 பில்லியன் பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் சாய் அப்புறம் அவங்க அப்பா 2 பேத்தையும் காட்டுறாங்க. காரில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம அண்ணாக்கு வந்து ஃபியூனரெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு. அப்பா இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் ராக்கெட் வந்து லான்ச் ஆக போகுது, அவன் சேஃபாக இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரில, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் அங்கே என்னை போக விட மாட்டீங்க அப்படின்னு. ஸ்பேஸ்க்கு போகிற எல்லா அஸ்ட்ரானட்ஸுமே ரிட்டர்ன் சேஃபாக தான் வராங்க, அவனும் வருவான் அப்படின்னு. ஆனால் அவன் அஸ்ட்ரானட்டே கிடையாதே, அவன் ஜஸ்ட் ஒரு டூரிஸ்டர் மாதிரி தானே போயிட்டு இருக்கான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? அவன் ஒன்று என்ன பிரேக்கப் பண்ணணும், இல்லைனா அவன் இந்த வேலைகளை போய் முடிக்கணும்னு எதுக்காக நீங்கள் கண்டிஷன் போட்டீங்க அப்படின்ட்டு இவ கத்திட்டு இருக்கா. இந்த சாயை வந்து நம்ம ஹீரோ லவ் பண்ணியிருந்திருப்பான் போல. இவளை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டு வா, இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிடு அப்படின்ற மாதிரி இந்த சேர்மன் வந்துட்டு ஒரு ஆர்டர் போட்டிருந்துருப்பாரு போல. இதுக்கப்புறம் அவங்க அண்ணாவோட அந்த ஃபியூனரல் நடக்கக்கூடிய பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. 3 பேத்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும் போல. அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த சைட்டுக்கு வந்திருப்பார் போல். ஒரு கிரைன் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பி எல்லாத்தையுமே ரொம்ப ஹைட்டில் வந்து ஹோல்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. ஸோ இவர் ஒரு எம்ப்ளாயி கூப்பிட்றாரு, வாப்பா வந்து சாப்பிட்டு போய் வேலையை பாரு அப்படின்னு. ஸோ அந்த எம்ப்ளாயி வரும்போது அந்த கிரைன் வந்துட்டு பிடிச்சிருக்குல்ல, அதில் கட்டியிருக்க அந்த ரோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அறுந்து கீழே விழுக போகுது. அந்த எம்ப்ளாயை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவர் பார்த்தீங்கன்னா இடையில வந்து இறந்து போயிருப்பாரு போல. இதெல்லாம் நினச்சி ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாயோட அண்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட எக் அப்புறம் உங்கள் பையனோட ஸ்பெர்ம் எல்லாத்தையுமே நான் ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. நல்ல வேலை தாம்மா பார்த்துருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இந்தம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என் பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான், அதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் சென்டரை தான் காட்டுறாங்க. ஸோ லான்ச் ஆக போது இன்னி கொஞ்சம் நேரத்தில்
ஸோ அந்த வெதர் அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை காட்டுறாங்கல்ல, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சீஃப் போல. ஸோ ஈவ் கிட்ட வந்து கேட்குறாங்க, அங்கே எல்லாமே ஓகே தானே, நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஒரு 3 ஆன்டிஸை வந்து காட்டுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை தான் விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆன்டிஸ் யார் அப்படின்றத பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அதில் ஹெட்னு ஒருத்தவர் இருப்பார் போல். அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்ட்டு. ஸோ யாருமே எந்த ஒரு ரிப்ளைமே பண்ண மாட்டாங்கல்ல. திரும்பவும் கேட்குறேன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த கமெண்டர் இருக்கான்ல, அவன் வந்து சொல்கிறான், டேய் ஒன்றை தாண்டா கேட்குறாங்க, என்னையவா கேட்குறாங்க, ஆனால் எதுக்கு கேட்குறாங்க, இப்படி இல்லாமல் கேட்பாங்க, எல்லா ஆஸ்ட்ரோநாட்கிட்டையுமா கேட்பாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ ரொம்பவே நர்வஸாக இருக்கில்ல, உன்னை காம் பண்ணுறதுக்காக தான் உனக்கு பிடிச்ச பாட்டை ப்ளே பண்ணுவாங்க, சொல்லி தொலை அப்படின்னு. அந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா இவனை வச்சுக்கிட்டு எங்கே இவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றது விளங்கிரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு குச்சி மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து மாட்டுறாங்க. அதை மாட்டின உடனேயே அந்த ராக்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபயர்லாம் வந்துட்டு, என்னடா கவுண்ட் டவுன்லாம் போகாமல் நேரம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இவன் கதறிட்டு இருக்கான். இப்போ சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காப்ல, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோடா, உன்னை யாரோ எட்டி உதைக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும், நல்லா பிடிச்சிக்கோ அப்படின்னு. இப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 5ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 5 4 3 2 1 வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரெடின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே புகையெல்லாம் கிளப்பிட்டு அது பார்த்தீங்கன்னா அப்படியே லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கான் ஆன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக லான்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினச்சி சந்தோஷப்படுறாங்க. இவங்க சந்தோஷத்தில் மண்ணலி போடுற விதமாக பயங்கரமாக மின்னல்லாம் வெட்டிட்டு இருக்குட்டு, என்னடா இது மின்னல் வெட்டுது அப்படின்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மின்னலெல்லாம் தொலைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே பூமியை விட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போகிறது தான் காட்டுறாங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வயிறெல்லாம் ஒரு மாதிரி கலக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஆஸ்ட்ரோநாட்டே கிடையாது, சாதாரண ஒரு கைனகாலஜிஸ்ட் தான். அதனால ரொம்ப பயத்தில் இருந்துட்டு இருக்கான். ஸோ ஈவ் சாண்டி வந்து கேட்குறாங்க, எல்லாமே ஓகே தானே, நீ ஓகே தானே அப்படின்னு. இதுக்கப்புறமா அந்த ராக்கெட்ல இருந்து பின்னாடி இருக்கிற பகுதியும் முன்னாடி இருக்கிற பகுதியும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுவாங்க போல. ஸோ அந்த செப்பரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போதான் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா. அந்த டைம் தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பாட அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்த்தா ஈவ் வச்சிருந்துருப்பாங்கல்ல அந்த கன்னு, அது பார்த்தீங்கன்னா இவனுக்கு நேராக வந்து அப்படியே பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு. என்ன கமெண்டர் இது என்னை போட்டு தள்ளிடும் போலையே, கொஞ்சம் பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஈவ் பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா கிராவிட்டியே இருக்காது, ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீதியாகவே இருக்கா. அப்போ ஈவ் வந்து சொல்கிறாங்க, ஏய் அப்படியே திரும்பி நம்ம பூமியை பாரு, உனக்கு வந்துட்டு இருக்கிற பயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு இவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோனட் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வர மாதிரி இவனுக்கு தெரியுது. என்ன இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு, நான் ஏன் இதை பார்க்குறேன், என் கண்ணுக்கே இது தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஈவ் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த விஷயங்களை நோட் பண்ணலை. அது வந்து கன்னெல்லாம் கிடையாதுடா, நம்ம வந்து இப்போ ஸ்பேஸில் இருக்கோம்ல, ஸோ அதனால உனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மாதிரி கொமட்டுதுன்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ சாண்டி பார்த்தீங்கன்னா இருறா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கவுண்ட் டவுன் பண்ணுறாங்க. ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அடே வாமிட்டெல்லாம் பண்ணி தொலைஞ்சிடாத, அப்புறம் நம்ம 3 பேர் சோழியும் இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு. அவன் அப்படியே திரும்பி அந்த சைடு மறுபடியும் விண்டோவில் பார்க்குறான். அந்த அஸ்ட்ரோனோட்டோட கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சி அப்படியே இவங்களை நோக்கி வர மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்து ஒரு பயமா இல்லை என்னன்றது தெரில. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வாமிட் பண்ணிடுறான். இவங்க 2 பேத்துக்கு போச்சுடா, நம்ம தொலைஞ்சோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து கிராவிட்டி கிடையாதுல்ல, ஸோ இவன் வாமிட் பண்ண அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப்பாக பால் மாதிரி அப்படியே மிதந்துட்டே இருக்குது. இதுக்கு பேசாமல் நான் அந்த மின்னல் வெட்டிலேயே செத்து போயிருந்துருக்கலாம். இப்போது நான் இந்த ஸ்பேஸில் இருக்கிற பயத்தாலேயே சாக போகிறேன், என் லைஃபே இப்படி தான் ஆகணுமா அப்படின்ட்டு. அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் தான் நடந்துட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்துறாங்க. அது வந்து பையன். ஸோ இவங்களுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க போல். அவங்க 3 பேர் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, அடியே அவன் ரொம்ப அழகாக இருக்காண்டி அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த பையனோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோ தான், அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவனை பெற்றவனே இறந்து போயிட்டாங்க போல். இதுக்கப்புறமா இந்த 3 ஆன்டிஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கு அம்மாவாகவே மாறிட்டாங்களாமா. இவங்க 3 பேரும் பாரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அதில் வர காசை வச்சு தான் இவனை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. பாரில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா பாடிட்டு இருக்காங்களா, அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு இந்த ஆன்ட்டி மேலே கையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்ட்டிக்கு வந்து அந்த விஷயங்கள் பிடிக்கலையா இல்லை தெரியாம அவனோட காலை மிதிச்சுச்சான்னு தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகி கையில் வச்சிருந்த ட்ரிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மூஞ்சில ஊற்றி விட்டுறான். ஸோ இந்த ஆன்டிஸ் எல்லாருமே கடுப்பாகி அவங்கள அடிச்சு விரட்டி விடுதுங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்புல. சில பேர் வந்து சொன்னாங்க நம்ம நல்லா படிச்சாதான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் அப்படின்னு. அந்த சில பேர் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு. அப்போதான் அந்த ஆன்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சு துரத்திட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருக்காங்களா. ஆமாம், என்னோட டியூஷன் ஃபீஸ்க்கு காசு எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் காசு இல்லடா நாளைக்கு தரேன்டா. ஏன் அப்போ அவங்க காசு கொடுக்காம அவங்கள டென்ஷன் படுத்திட்டு போயிட்டாங்களா, எங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அந்த சைட் போயிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா ஒழுங்கா 3 பேர் வீட்டுக்கு போங்க நான் வரேன் அப்படின்னா அந்த 3 பேரை போய் அடிச்சு துவைச்சு காசை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்டா மாறிட்டான் போல. ஸோ ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவம் பார்த்துட்டு இருக்கான். குழந்தையும் பார்த்தீங்கன்னா அழகா எடுத்துட்டான். ஆனால் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அழுகவே இல்லை. டாக்டர் குழந்தை அழுக மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா மம்மிங்க தான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகாது நீ கண்ணை முழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுமே அழுகுது. அப்போ தான் இவனுக்கு அப்படியே மூச்சே வர மாதிரி இருக்கு. இவனோட லைஃப் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் போயிட்டு இருக்கு. பிரசவம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ட்ரெயினில் வந்துட்டு இருக்கான். அங்கே ஒரு லேடிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துடுது. கொஞ்சம் நேரம் கூட இவன் யோசிக்கல, டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களுமே பண்ணி அழகான ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கான். சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா சீரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். அங்கே ஒரு ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வந்துருக்கு. நான் இருக்கும்போது என்ன கவலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக குதிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறமா சாயோட அண்ணா அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இவன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கு வந்து குழந்தை இல்லை போல. ஸோ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கும் போல். இவரோட ஸ்பேமோட குவாலிட்டி வந்துட்டு நல்லா இல்லை போல். ஸோ குழந்தையுமே நல்லா இருக்காது, இந்த ப்ராசஸ் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சம்திங் சொல்கிறான். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இந்த விஷயங்களை மட்டும் ரொம்ப நல்லபடியாக மாற்றி கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டாலுமே நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் நைட்டு போலவே பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி பார்க்கறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். இப்போ பின்னாடி ஒரு கார் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இடிச்சு குத்திடுது. ஸோ இவனா பயங்கர டென்ஷன் ஆகி வந்துட்டு இருக்கான். ஏய் உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு. உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தான் இருக்கா. இவனோட நெத்தியிலேருந்து பயங்கரமா பிளட் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போல. உன்னோட நெத்தியிலேருந்து பிளட் வருது அப்படின்னு. டெய்லி நான் அந்த கர்மத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து பாரு என்னோட கார் வந்து ஃபுல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி நிற்கிறா. அவளோட காலில் இருந்து பார்த்தீங்கன்னா பிளட்டாக வந்துட்டு இருக்கு. ஐயோ இது வேறையா அப்படின்ட்டு இவனே பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணுறான். ஸோ இவளை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்ததுல இவ பார்த்தீங்கன்னா ஏர்லி ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா. பட் இவளோட எக்கு பார்த்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்ல போயிட்டு இம்ப்ளான்ட் ஆயிருக்கு. அது இவளோட உயிருக்கு தான் ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் போல. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால உங்களுக்கு நான் மயக்க மருந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த மயக்க மருந்து எல்லாத்தையுமே இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சன் கிளாஸ் போட்டிருந்திருப்பா, அதை இன்னி வரைக்குமே மேடம் கழட்டவே இல்லை. சரி ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து போகும்போது இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற அந்த சிசர்ஸ் அந்த நைஃப் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுப்பீங்களா, அதை வச்சு நான் அந்த ஹாங்கோட ஜோலியை வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ போனவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்கா. எம்மா உனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கேன், நீ இந்த மாதிரி டென்ஷன் ஆன அப்படின்னா உனக்கு மயக்கம் வராது, நான் சர்ஜரி பண்ணணும், கொஞ்சம் நீ அமைதியாக இரு அப்படின்னு. உன்னோட நெத்தியில மறுபடியும் பிளட் வந்து ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா பிடிக்கும் தான், ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. சரிம்மா நீ கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாமே நல்லபடியா போகும், நர்வஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நம்பிக்கையான ஒரு பர்சன் இருப்பாங்களா, இருக்க முடியுமா அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரில. நீ ஏன் மேல நம்பிக்கை வைமா, உனக்கு நல்லபடியா நான் ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு. இந்த விஷயங்களை நீ சீக்கிரட்டா வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு. ஐயே நீ தூங்க மாட்ட புள்ளைய, நசன்னு பேசிக்கிட்டெல்லாம் இருக்க அப்படின்ட்டு அந்த நைஃப் சிசர் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ ஓகேவா, அவனை நீ குத்தி கூட கொலை பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதை கையில் வாங்கினோன்னே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன நம்ப, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா தூங்குறா. இதுக்கப்புறமா அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2-3 ஆட்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீ தானே அந்த டாக்டர் அப்படின்னு. எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனை பார்த்தீங்கன்னா அலைக்கா தூக்கிட்டு வந்து காரில் அமுக்கிட்டு இருக்கானுங்க.
ஏய் யாரா நீங்க எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இன்னசென்ட்டான ஒரு பர்சன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களா. அந்த கார்ல பாத்தீங்கன்னா அந்த சேர்மன் உட்கார்ந்துட்டு இருக்காப்ல, அவன் பாத்தீங்கன்னா டெரரா ஹலோ டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹலோ ஹலோ எதுக்கு என்ன இப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவ்வளோ தைரியம் இருந்ததுன்னா என் பொண்ணுக்கு நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்ப, அந்த ஜீனோட வேல்யூ உனக்கு தெரியுமா அப்படின்னு. எனக்கு அந்த ஜீனோட வேல்யூலாம் தெரியாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் சொல்லி அவளுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இவங்க 2 பேரும் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே சாயும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்ன இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறானே அப்படின்னு. என் பையனுக்கும் மருமகளுக்கும் குழந்தையே இல்லை, ஸோ அவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அந்த விஷயங்கள். இப்போ என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, ஆனால் நீ அதை கலைச்சு எங்கள் குடும்பத்தோட வாரிசையே நீ கட் பண்ணிட்டீல அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கதறான், யோ என்னையா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி கொதிக்குது, அது என்ன கருமன்னு தெரில. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனை இறக்க போகிறாங்களாமா. அவன் கதர், யோ இங்கே பாரியா, எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையா, அதனால தான் நான் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்படின்னு. ஓ உனக்கு வேற ஆப்ஷன் இல்லையா, அப்போ எனக்கும் வேற ஆப்ஷன் இல்லை, உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன், இதுக்கப்புறம் நீ டாக்டராக எங்கேயுமே வேலை செய்ய முடியாது அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்குக்கு மேலே ஷாக்காக ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன, அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கால் பண்ணி கேட்குறான், ஆனால் எவனுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலை கொடுக்க தயாராகவே இல்லை. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி இவன் பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் முடங்கி கிடக்கா. நிறைய குடிச்சிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கானா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாய் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவனை பார்த்தோன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கா. டாக்டராக இருந்துக்கிட்டு இவளை குடிக்கலாமா அப்படி. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கா. மரியாதையே இங்கேருந்து போயிடும், ஒன்னாலதான் என் லைஃபே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என் மண்டையில் என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா, உன்னையும் உங்க அப்பங்காரனையும் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்டி, அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு அவன் அங்கேருந்து போகும்போது இவ பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு அவனோட கையை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பிடிச்சி தள்ளி விட்டாலும் இவ பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்கிறா. என்னப்பா நீ இப்படி ரிவெஞ்ச் வாங்கலாம்ல அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து அப்படியே தட்டு தடுமாறி அந்த படிக்கட்டு மேலே ஏறுறான். காலெல்லாம் வலிக்கி விட்டு கீழே விழுகுறான். இங்க பாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அப்புறம் எனக்கு லவ்னா என்னன்னு கூட தெரியாது, இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி போகிறான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கான். இவளும் அதே பிளேஸில் தான் உட்காந்துட்டு இருக்கா. இவன் குடிச்சிட்டு நல்லா மட்டையாகி அவளோட ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா ஏண்டா நல்லா குடிச்சிட்டு யாருன்னு தெரியாத பொண்ணு மேலே தான் விழுவியா, ஏந்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஒன்றும் தெரியாத பொண்ணு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வரான். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கானுங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா ஐ லவ் யூ அப்படின்னு. எது லவ் யூவா, இதுதான் லவ்வா, லவ் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றாள். சரி இவளும் நல்ல பொண்ணா தானே இருக்கா, நம்மளும் இவளதான் லவ் பண்றோம் போல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறோமா. திரும்பவும் ப்ரெசென்ட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, அதனால நான் உன்னை மேலே கூட்டு போறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தொண்டையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அவனுக்கு சாப்பாடு உள்ள போய் சோக் ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். டே மூச்சு விட ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டைம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஹெட் பார்த்தீங்கன்னா சாண்டி ஃபர்ஸ்ட் மானிட்டரை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவரும் போயிட்டு அந்த மானிட்டரை செக் பண்ணி பார்க்குறாரு. ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த ஸ்பேஸை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. சாண்டி பார்த்தீங்கன்னா ஈவ் அப்படின்ற மாதிரி கத்துறாப்புல. ஸோ இவனும் திரும்பி பார்க்க இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட கை உடஞ்சி வர மாதிரி பார்த்துருந்துருப்பாங்களா. அந்த கை தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஜன்னலில் அடைச்சு நிறைய சோலார் பேனல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு அங்கேருந்து நொறுக்கி போயிட்டே இருக்கு. இது வந்து மோதினோட இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சுற்றுது. அது சுத்த உள்ளே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அல்லு போச்சா, அவங்க ஜோலி முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு. ஸோ அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ஈவ் உனக்கு கேட்குதா, ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுது. சாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கம்யூனிகேட் பண்ணுறான். எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான், பட் நீங்கள் வந்துட்டு இந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவன் அந்த வேலையை பார்க்குறான். ஸோ அப்படியே ஹீரோ வந்து பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டு இவனோட தொண்டையில் அடைச்சிருக்கிற அந்த ஃபுட்டை மட்டும் எடுக்கலை அப்படின்னா இன்னும் 7 நிமிஷத்தில் இவன் வந்து செத்து போயிடுவான். சீக்கிரமாக ஏதாவது பண்ணு அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த டோர் மாதிரி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா காலை வச்சு நல்லா டைட் பண்ணிட்டு இவனோட முதுகு பிடிச்சி இவ பார்த்தீங்கன்னா அமுக்கிட்டே இருக்கா. இங்கே டைம் போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஈவ் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ இவளும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து அப்படியே நல்லா புஷ் பண்ணுறா. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஃபுட்டை வந்து துப்பிடுறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே நிம்மதியாக இவ பார்த்தீங்கன்னா அவனை ஒரு இடத்துல அப்படியே படுக்க வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கா. டேய் நான் தெரியுறேனா, இது எத்தனை வரல, என் பேர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்குறான். ஏன்னா ஈவ் வந்துட்டு அந்த மூடியில் காலை ஹோல்ட் பண்ணியிருந்திருப்பாங்களே, அதனால பயங்கரமாக பிளட் எல்லாம் ப்ளீட் ஆயிருந்திருக்கும் போல். அந்த பிளட்டு தான் அப்படியே மிதந்து வந்துட்டு இருக்கா. அவன் அதை தான் பார்த்துட்டு இருக்கான். நீ இப்போ ஓகே தான், நீ என்னை நம்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் உன்னோட கமாண்டர், இதுக்கப்புறம் நீ நல்லபடியாக தான் இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக பார்க்குறான், காலை பார்க்குறான், காலில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இதுக்கப்புறம் அந்த சாயை தான் காட்டுறாங்க. இவங்க கிட்ட ஒரு பர்சன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு அப்படின்னு. என்னடா சொல்கிறா, அதுக்குள்ளேயுமா அவங்க அந்த ஸ்டேஷனை போய் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு. இல்லை காங் தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. அப்படியே திரும்பவும் நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு பறந்துட்டு இருக்குல்ல அந்த பிளட் கிளாட்ஸு, அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட தான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. என்கிட்ட எப்போ தேங்க்ஸ் சொல்கிற, நீ வந்து கமாண்டர் ஈவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு. இவனும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, இந்தா கூடி அப்படின்ட்டு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். நான் இந்த மாதிரி வாமிட் பண்ணதுனால நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்களா அப்படின்னு. நான் எப்போ கோவப்பட போகிறேன், நீ தான் $70 பில்லியன் கொடுத்து இங்கே வந்திருக்கிய அப்படின்னு. ஆடா அதை விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நான் கொஞ்சம் கீழே போகிறேன் அப்படின்ட்டு அவங்க கீழே போயிட்டுருக்காங்க. அவங்க காலையே தான் ஒரு மாதிரி பார்க்குறான், அவங்க காலுன்றான். அதுக்குள்ளேயே அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே தான் காங்கு போல். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சாய் கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். என்னம்மா கண்ணு எப்படி இருக்க அப்படின்னு. டேய் நம்ம 2 பேர் தான் பிரேக்கப் பண்ணியாச்சுலடா, எதுக்காகடா எனக்கு கால் பண்ணுற அப்படின்னு. எதை பிரேக்கப் பண்ணிட்டோமா, உங்கள் அப்பா என்கிட்ட பேசிட்டு தானே இருக்காரு, இங்கே பேர் உனக்கு நான் தான் ஒரு பெட்டரான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஓ சிரிக்கிறியா, சரி நல்லா சரி அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி இவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட தான், டாக்டர் பொண்ணுகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஒரு டெட் பாடியை பார்த்தேன், அது ரொம்ப வினோதமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டெட் பாடியா, அது டெட் பாடியெல்லாம் கிடையாதுடா, நீங்கள் போட்டிருக்கீங்களே அந்த ஸ்பேஸ் சூட்டு, அது மேபி எங்கேயாவது பறந்து போயிருந்திருக்கும், நீ தவறுதலாக பார்த்துருந்துருப்ப, ஓ நம்ம தான் தப்பாக பார்த்துருப்போமோ அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா விட்டுறான் அந்த விஷயம். இதுக்கப்புறமா சாண்டி அப்புறம் ஈவ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து மோதிட்டு போச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரியலை, அதனால அவங்க விட்டுறாங்க. ஸோ நாளைக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்துட்டு நல்லா இருக்கா இல்லை வேறு எதுவும் டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்றத நாங்கள் செக் பண்ணுறோம், இப்போ போயிட்டு நீங்கள் தூங்குங்க அப்படி. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஜோ அப்படின்ற ஒரு பர்சன் இருப்பார். அவர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவரும் அந்த ஈவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று மண்ணா இருக்கிற மாதிரி, மேபி 2 பேரும் கப்பிள்ஸ் போல், என்னன்றது தெரில. இதுக்கப்புறம் ஈவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு ரொம்ப கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பார்க்குறான். நான் அவனோட டெம்பரேச்சரை தாண்டா செக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அந்த தெர்மாமீட்டர் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவங்க கையை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் அந்த தெர்மாமீட்டர் எடுத்து பார்க்கும்போது நார்மலாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதை சொல்லலை அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அவனோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விண்டோவெல்லாம் நீ தொட்டுறாத, ஏன்னா நம்ம சன்னுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும், உன் கையே வந்து அப்புறம் எரிஞ்சிரும் அப்படி. சரி நாங்கள் கையெல்லாம் வைக்க மாட்டேன், ஆனால் உங்கள் காலில் அடிபட்டிருக்குல்ல, வாங்க நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எங்க ஆழமாக கிழிச்சிருக்குங்க, இதுக்கு வந்து தையல் போட்டே ஆகணும் அப்படின்னு. எது தையல் போட போறியா இங்கேயா? ஆமாங்க, நான் வந்துட்டு ஒரு டாக்டர், உங்களுக்கு தெரியுமா, நானும் தாண்டா டாக்டர், அவ்வளோ சீரியஸான விஷயம்லாம் கிடையாது விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அட உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, இந்த மாதிரி விட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆயிரும், அப்புறம் காலை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட வரும், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணி விட்றேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்ஜெக்ஷனை தேடிட்டு இருக்கான், ஏன்னா வலிக்காமல் இருக்கணும்ல. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா காணோம். இங்கே தானே நான் வச்சுருந்தேன், எங்கே போச்சு, ஒருவேளை பறந்துருச்சோ அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கானா. டே இங்கே கிராவிட்டி இல்லைடா, அது கீழெல்லாம் விழுந்திருக்காது, அது ஏதாவது ஒரு மூலையில் போய் சொருகிட்டு இருக்கும், வீடு இப்படியே நீ தையலை போடு அப்படின்னு. அட உங்களுக்கு வலிக்குங்க அப்படின்னு. அதெல்லாம் வலிக்காது, நீ தையலை போடு. இல்லைங்க அது ரொம்ப வலிக்கும்.
ஏய் டென்ஷன் படுத்தாதடா, இல்லைன்னா அதை கூடுறா, நானே தையல் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி சரி நான் வந்துட்டு தையல் போடுறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள குத்துறான். ஆன்னு கத்திட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப வீர வசனம்லாம் பேசியிருப்பாங்க, எனக்கு வலிக்காது நீ போடு அப்படின்ட்டு. அட முடிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் அவ்வளோதான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா 2 கால்லையுமே தையல்லாம் போட்டு விட்டு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விடுறான். அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்களோட 2 பெருவரலும் ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் சிரிச்சுட்டாங்க வந்து போயிட்டு இருக்காங்க. ஆமாங்க, உங்களோட 2 பெருவிரலுமே ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்ட்டு லூசுத்தனமா பேசி சிரிச்சுட்டு இருக்கா. ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அதிகப்படியான பாப்புலேஷனை டாமினேட் பண்ற 2 கிரியேச்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 30,000 ஈக்களும் 80 எலிகளும். ஆனா எதுக்காக இந்த பாப்புலேஷனை ஸ்பேஸ்ல வந்து நடத்துறாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கான காரணத்தை நம்ம அந்த சயின்டிஸ்ட்டுக்கிட்டே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. பூமியில் இருக்கிற கிராவிட்டியில் இனப்பெருக்கம் ஆகிறதுக்கும் ஸ்பேஸில் 0 கிராவிட்டியில் இனப்பெருக்கம் ஆகிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்துட்டு இருக்குது. நாங்கள் எதுக்காக எலிகள் ஈகளை வச்செல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு வேளை மனுஷங்க வந்து ஸ்பேஸில் இனப்பெருக்கம் ஆகுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஹார்ட்டு, தசை, எலும்பு மண்டலம் இது எல்லாமே நார்மலாக இருக்குமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டே நாங்கள் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஈவ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. நமக்கும் எலிக்கும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குமா. 80% வந்து டிஎன்ஏ ஒன்றா தான் இருக்குமா. ஸோ அதனால தான் எலிகளை ஸ்பேஸில் வச்சு செக் பண்ணி பார்க்குறோம். பட் எலி வந்துட்டு நேச்சுரலாக இது வரைக்கும் இனப்பெருக்கம் ஆகவே கிடையாது. எங்களோட ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, அது நேச்சுரலாக வந்து அது பார்ட்னரை மீட் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி அதோட குட்டிகளை வந்து ஈன்றெடுக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மனுஷங்கனாலையுமே ஸ்பேஸில் வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ண முடியும். இதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டிவி ஸ்டேஷனோட ஹோஸ்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு டூரிஸ்ட் வந்து 70 பில்லியன் அமௌண்ட் கொடுத்து ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. ஆனால் எதுக்கு போகணும்? இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம க்ரூ மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டாங்க. இவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகணும். அப்போ தான் அவங்க வந்துட்டு நார்மலாக அங்கேருந்து இங்கே வர முடியும். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. அந்த டைரக்ஷன், அந்த ஆண்டனா எல்லாத்தையுமே வந்துட்டு மாற்றுங்க, அது கரெக்டாக போயிட்டு கனெக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பூமியில் இருக்கிற அந்த IOU பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க, அதாவது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் பண்ணும்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கனெக்ட் வந்து பண்ண போகுது. ஸோ மேனுவல் கனெக்டில் பார்த்தீங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. அப்போ ஈவ் வந்து சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து உடனே இந்த கதவெல்லாம் திறந்து விட்டுற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கதவை வந்து நாக் பண்ணணும், அவங்களும் வந்து நாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போக முடியும்னு. சரி போய் கதவை தட்டுங்க அப்படின்னு சாண்டி கிட்ட சொல்லும்போது, இல்லை நீ தான் இப்போதைக்கு கமாண்டர், நீனே பண்ண அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் போயிட்டு நாக் பண்ணுறா. அந்த சைட் பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த பையன் பேர் பார்த்தீங்கன்னா ஜின்னு, அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா மீனா, அப்புறம் அந்த ஒரு பர்சன் இருக்கான்ல அவனோட பேர் பார்த்தீங்கன்னா காங்கு. அவங்க எல்லாத்துக்கும் அட அவங்க வந்துட்டாங்க போலப்பா அப்படின்ட்டு அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா பதிலுக்கு நாக் பண்ணுறான். சரி நம்மளுக்கு பெர்மிஷன்லாம் எல்லாமே வந்துருச்சு, நம்ம அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ண போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அப்படின்றான். என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் ஒரு பாக்ஸை எடுத்து வச்சுக்கிறான். அதே மாதிரி அந்த சாண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை எடுக்கிறாப்புல. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட வெறும் கையோடையா உள்ளே போகிறது, அதான் நாங்கள் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போது அந்த சாண்டி பார்த்தீங்கன்னா அவர் கையில் வச்சுருக்க அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து 2 ஈ பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டுருக்கு. ஸோ இவளும் அந்த கதை ஓப்பன் பண்ண போகும்போது அந்த ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஈ உட்காந்துருக்கு. இவ நோட் பண்ணுறா, நம்ம மட்டும் இங்கே இல்லை காய்ஸ், இங்கே பாருங்க 2 ஈ இருக்குது அப்படின்னு. எது ஈயா? இவங்க எங்கிட்டிருந்து வந்தாங்க? நான் 70 பில்லியன் பே பண்ணி இங்கே வந்திருக்கேன், இவங்க ஃப்ரீயாக வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்குற. சாண்டி வந்துட்டு அந்த பழக்கூட பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருப்பா, அதுக்குள்ளே இருந்து தானே வந்திருக்கோம். அட இதுக்குள்ளே இருந்தால் வந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஈ பார்த்தீங்கன்னா ஹீரோட கன்னத்தில் போய் அப்படியே சுற்றிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி தும்மல் வருது. போன தும்முறதுக்கு ரெடி ஆகும்போது இவ பார்த்தீங்கன்னா கன்னத்திலே ஒரு அறையை விட்டுட்ருக்கா. ஏண்டி இப்போ என்ன அடிச்ச அப்படின்னா, ஆமாம் நீ தும்முறனால அந்த ஈக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
அதனால தான் அடி பாவி இதை நீ வாயால சொல்லியிருக்கலாமே அப்படின்னு. அட கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இந்த இங்க வந்தது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நம்மலாம் வந்துட்டு காசெல்லாம் பே பண்ணி படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம். ஆனா இந்த பத்தியா இந்த வாழைப்பழத்துல உட்காந்துட்டு ரொம்ப ஜாலியா டிராவல் பண்ணி இங்க வந்திருக்க அப்படின்னு. சரி சரி அதெல்லாம் தூரம் போட்டுட்டு கதை ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அட சும்மா இருங்கடா அப்படின்ட்டு அந்த பார்த்தீங்கன்னா உத்து பார்த்துட்டு இருக்கா. டேய் ரெண்டுமே வந்துட்டு கப்புள்ஸ் போலடா, 2 பேரும் பாரு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் டைம் கேளு அப்படின்ற மாதிரி சாண்டிகிட்ட சொல்லும்போது ஹீரோ பார்க்குறான். எது வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணுமா, இவ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகி சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறானுங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை இங்கே தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன இவ இதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்காளே அப்படின்ட்டு. டேடி இங்கே வந்து பாரு இங்கே பாரு அப்படின்ட்டு ஒரு கேமரா மாதிரி இருக்கு, அதை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான். இவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஸோ ஒரு 20 மினிட்ஸ் வந்து இவங்களை நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும், அப்போ தான் வந்துட்டு அவங்க இனப்பெருக்கெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரின்னு சிரிக்கிறா, என்னம்மா பேசிகிட்டு இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நேரடி ஒளிபரப்பு பண்ணுறாங்க. டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சா இல்லை ஃபேண்டசிக்காக இந்த விஷயங்கள் பண்ணுறாங்களான்றது தெரியல. இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஏன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகலை அதுதான் புரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாயோட அப்பாவுக்கும் என்ன வேலை தான் இங்கே பிடிங்கிட்டு இருக்காங்க, ஏன் கதவை ஓப்பன் பண்ணிட்டு போக மாட்டாங்க அப்படின்ட்டு இவர் வந்துட்டு கொந்தளிக்கிறாரு. அதே சமயம் இப்போ தான் அந்த ஐஓயூக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வருது. எது ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஈவை கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போக சொல்ல அப்படின்னு. சாரி மேடம், அந்த ஈயோட மூடை நாங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பலை, ஸோ நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண தான் போகிறோம் அப்படி. இருக்கு அப்படில அவர் பார்த்தீங்கன்னா சிரின்னு சிரிக்கிறாரு. யோ இதெல்லாம் பார்த்து உனக்கு என்ன ஜோக் மாதிரி இருக்கா, அவன் விடிய தூங்காமல் உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், ரொமான்ஸ் பண்ணுதா அது ரொமான்ஸ் பண்ணுது அப்படின்னு அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிக்குது. அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு புரியலாம இவங்க ஏன் கதவை ஓப்பன் பண்ணாமல் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறானுங்க, என்னாச்சு. இதுக்கப்புறம் ஈவை தான் காட்டுறாங்க. அந்த 2 ஈவும் பார்த்தீங்கன்னா ஒரு டியூபுக்குள்ள வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இது நேச்சுரலாக ஸ்பேஸில் வந்து இனப்பெருக்கம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்களை மட்டும் காங் பார்த்தான் அப்படின்னா அதை டெஸ்டிங் ஆப்ஜெக்டாக எடுத்துப்பான். அவன்கிட்ட இருந்து இதை நான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ ஈவ் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது என்னை கமாண்டர்னு கூப்பிடு. இல்லைப்பா எனக்கு உன்னோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கிறிஸ்மஸ் ஈவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு சுத்தமாக கிறிஸ்மஸ் ஈவ் பிடிக்காது, அதனால எனக்கு கமாண்டர்னு கூப்பிடு அப்படின்னு. அதெல்லாம் என்னால் முடியாது, ஈவ் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சாயோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டு இருக்காரு. கதவை திறந்துட்டு இன்னும் ஏன் போகாமல் இருக்காங்க, ஐஸ்கிரீம் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, எல்லாமே போயிருமே அப்படின்னு. அப்படியே நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா சாண்டி தான் உள்ளே வந்துட்டுருக்கான். ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ஈவ் தான் உள்ளே வரப்போகிறாங்களா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கேட்குறான், உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமா அப்படின்னு. என்னடா கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது குழந்தைங்கன்னா உனக்கு பிடிக்குமா, டேய் குழந்தைங்கன்னா யாருக்கு தாண்டா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முன்னாடி போகிறாங்க. அட கொஞ்சம் நேரம் இருமா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, உன் காலை பிடிச்சிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு காலை பிடிச்சிட்டு தான் அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கா, அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு கிஃப்ட்டை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்படியே பறந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஈவுமே வந்துட்டு இருக்கா. ஹாய் உங்களை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த காங் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறான். மற்ற எல்லாருமே இவன் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து ஈவோட காலை தானே பிடிச்சி ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். ஐயோ இந்த 0 கிராவிட்டியில் பறக்கிறது நான் 1008 தடவை ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்தே தொலைய மாட்டுது, ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மெதுவாக அப்படியே நம்ம ஈவோட கையை பிடிச்சி அப்படியே ஸ்டடியாக நின்றுட்டு இருக்கான். ஐஓயூவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டு எல்லாருமே ஓரளவுக்கு அப்படியே நார்மல் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட பறந்துக்கிட்டே இருக்கான். ஹாங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமாம் நான் அவங்ககிட்ட கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் கொண்டு வந்திருக்கேன்டா அப்படின்ட்டு லாட்ரி டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறா. அப்போ அந்த மினா பார்த்தீங்கன்னா அட லாட்ரி டிக்கெட்டா, நாளைக்கு நம்ம ஒன்றா உட்காந்து பார்க்கலாம், எது வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இடிச்சு இங்கிட்டு இடிச்சு அப்படியே ஈவோட கையை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கா. அவளும் கேட்குறா, டே நீ ஓகே தானே அப்படின்னு. நான் ஓகே தான், நான் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா என்னது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எது
ஐஸ்கிரீமா அப்படின்ட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை சாயோட அண்ணியுமே பார்க்க தான் செய்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து அந்த சாயோட அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. அவர் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாரு. என்னமோ சொல்கிற இது பாசிபிளா அப்படின்ட்டு. ஆமாம், இது பாசிபிள் தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் இருக்கிறதுக்கும் ஸ்பேஸில் ஜீரோ கிராவிட்டியில் இருக்கிறதுக்கும் ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே இருக்காது. என்னோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வந்து வளைஞ்சிருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால. ஸோ ஜீரோ கிராவிட்டியில் இந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்பேஸில் என்னோட எக்கில் அந்த ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணி கருவாக ஃபார்ம் பண்ணி அந்த கருவை ஃப்ரீஸ் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்னோடய யூட்ரஸில் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து கருவாக நிலச்சிருக்கும், உங்களுக்குமே வாரிசு கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை போயிட்டு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கதர் இதெல்லாம் பண்ணவே முடியாது, அவங்க மட்டும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவ்வளோதான், என் ஜோலியை முடிச்சு விட்டுருவானுங்க, உன்னோட கெரியருமே மொத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு. டேய், நான் என்னடா உன்னை கொலை பண்ண சொல்கிறேனாடா, இல்லை எதையாவது திருடிட்டு வர சொல்கிறேனாடா, என்னோட வம்சத்தை வளர்க்க தானடா சொல்கிறேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, நீ இதை மட்டும் பண்ணிட்ட அப்படி, என் பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ போயா, அவங்ககிட்ட மாட்டினா அவ்வளோதான், அவங்க அங்கேயே மர்டர் பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் உன் பிள்ளையே வந்து நான் கல்யாணம் பண்ணுவேனாக்கோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா காலையே விழுந்துடா, ப்ளீஸ்டா இதை மட்டும் பண்ணி கொடுறா அப்படின்னு. ஸோ ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரியா, இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் வச்சு தான் பண்ண முடியும், நான் சாதாரண ஒரு கைனகாலஜிஸ்ட்டு தான், ஸோ என்னை விட்டு எனக்கு வராது அப்படின்னு. இதுக்கப்புறம் சாயோட அண்ணி பார்த்தீங்கன்னா ஹீரோவை மீட் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு டைம் நீ தானே சொல்லுவ, இதை நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பறக்கும் அப்படின்னு. ஆனால் நீயே இப்போ இதை கிவ் அப் பண்ண சொல்கிறியே, நான் ஏன் குழந்தைகளுக்கான டாக்டராக மாறினேன்னு தெரியுமா? ஏன்னா எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். நானும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அது வாயிலிருந்து அம்மான்னு சொல்கிற அந்த வாய்ஸை கேட்கணுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீ இப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு அந்த ஸ்ட்ராபெரியை கொடு அப்படின்ட்டு அவன் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஐஸ்கிரீமாக கொடுத்துட்ருக்கான். லாஸ்ட்டாக வந்து மேங்கோ அப்புறம் வெண்ணிலா 2 ஃப்ளேவர் தான் இருக்குது. உனக்கு இந்த மேங்கோ, எனக்கு வந்து வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. அது என்ன ஒரு ஆளுக்கும் இந்த ஃப்ளேவர் அப்படின்னு நீ டிக்ளேர் பண்ணி தான் கொண்டு வந்தியோ அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்படியே ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பார்க்குறான். அதாவது இந்த எக்கை வந்து கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதனால் இவன் வந்துட்டு அந்த வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஒரு சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாய் அண்ணியோட எக்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் கொண்டு வந்திருப்பான் போல். அது அப்படின்னு என்னமோ இழுக்கிறானா, அப்போ எனக்கு அந்த வெனிலாவை கூட அப்படின்ட்டு அவன் வெனிலாவை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதை பார்த்தா அந்த சாயும் சரி சாயோட அண்ணியும் சரி ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. இந்த ஸ்பேஸில் இருக்கிற ஒருத்தங்களை பற்றியுமே சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு, இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸான ஒரு சயின்டிஸ்ட் அம்மா. இவன் நிறைய டைம் வந்து நோபல் பிரைஸ்க்காக நாமினேட் பண்ணியிருந்திருக்காங்களோ. இதுக்கப்புறம் மீனாவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் பொண்ணு இருக்கால்ல, அவளோட ட்வின் சிஸ்டர். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. ஒரு ஆள் பூமியில் இருக்காப்புல, ஒரு ஆள் வந்து ஸ்பேஸில் இருக்காப்புல. இதுக்கப்புறமா அந்த சாண்டியை தான் காட்டுறாங்க. இவரோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ். ஸோ இவர் வந்து ஒரு சூப்பரான ஆஸ்ட்ரோனட். அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்ட்ரியில் வந்து ஏர்போர்ட்ஸில் வந்து இவர் ஒர்க் பண்ணாராம். அப்புறம் அந்த காங்கை தான் காட்டுறாங்க. இவன் ரொம்ப பெரிய செல்ஃபிஷாமா, சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவானாமா. அது மட்டும் இல்லை, சாயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இன்ஃபர்டிலிட்டி அப்புறம் ரேரான டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணுறதுல இவன் வந்து எக்ஸ்பர்ட் ஆமா. இதுக்கப்புறம் ஈவை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு இந்த எலிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுல தான் ஒரு முக்கியமான ஒரு ஆள். ஆனால் இப்போ இவளுக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமாண்ட். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சேஃப்டியை வந்துட்டு இவங்க மெயின்டைன் பண்ணணும். சின்ன விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க நோட் பண்ணி எல்லாத்தையுமே ப்ராப்பராக பார்த்துக்கறணும். இவங்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். அந்த வெண்ணிலாவை என்கிட்ட கூடு அப்படின்னு. எதுக்கு நீ இந்த வெண்ணிலா மேலே இவ்வளோ ஆர்வம் காட்டுற, ஏன் அப்படின்னு. நான் ஒன்றும் ஆர்வம் காட்டல, நீங்கள் தான் ஆர்வம் காட்டி இப்போ இதை எங்கிட்டேருந்து பிடிங்கிட்டு போகிறீங்க, அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 5 ஐஸ்கிரீமை தான் உள்ளே கொண்டு வரதா பெர்மிஷன் வாங்கியிருக்கு. ஆனால் 6ஆவதாக இந்த வெண்ணிலா உள்ளே வந்திருக்கு. இந்த வெண்ணிலாக்குள்ளே என்ன இருக்குது, ஒருவேளை இது பாய்சனா இல்லை ட்ரக்ஸா இல்லை இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை அழிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆயுதமா, உண்மையை சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன மேடம் விட்டா என்னென்னமோ பேசுவீங்க போல, ஜஸ்ட் அந்த ஐஸ்கிரீமை எனக்காக தான் கொண்டு வந்தேன், நீங்கள் எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவீங்க, நான் என்ன உங்கள் வாயை பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்,
ஏதோ சொல்லாமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதுக்காக நான் காசு கொடுக்குறேன்னு, ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, என் வெண்ணிலாவை கொடுங்க அப்படின்னு. நீ சொல்லாமல் இந்த ஐஸ்கிரீமை கொண்டு வந்ததுக்காக நீ 10 லட்சம் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இத்தனோண்டு ஐஸ்கிரீமுக்கு 10 லட்சமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் உருக்கி பார்க்குறேன் அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ளே வைக்கிது. அவ்வளோதான், உள்ளே வந்து எக்ஸ் இருக்கே, இவங்க ஹீட் பண்ணாங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி எடுக்கிறான். இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு போல. ஸோ கன் எடுத்து நீட்டிகிட்டு இருக்கு. நீ ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப வினோதமாக பண்ணிகிட்டு இருக்காடா, அசையாமல் இங்கே இரு அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கன் பாயிண்டில் அவனை பிடிச்சி வச்சுட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் எடுத்து டெஸ்ட்டுக்காக வைக்கிறாங்க. அதாவது இதில் வந்து ட்ரக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இவனுக்குலாம் ஒரு மாதிரியா இருக்குது, போச்சு அந்த எக்ஸ் என்ன ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துடுது. இதில் எந்த ஒரு ட்ரக்ஸுமே இல்லை அப்படின்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன எதுவுமே இல்லைன்னு வந்துருச்சு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ட்டு கன் எடுத்து உள்ளே வைக்கிறாங்களா. அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ஐஸ்கிரீமை எடுக்கிறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு வராங்க. வா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அபக்குன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு வாய் தான் கொடுவேண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னா. என் மேலே சந்தேகம் மட்டும் பட தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வாயில் போட்டுறானா. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டப்பாவை பிடுங்கி கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கு, அதை சாப்பிட்றாங்க. இது ஜஸ்ட் ஒரு வெண்ணிலா தானே, இதுக்கே இவ்வளோ அக்க போகிற அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பார்க்குறானா. அப்புறம் இதுதான் முக்கியமான பார்ட்டு. நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனில் குப்பையை குறைக்கிறதுக்கு இதை வந்து அப்படியே அம்மிக்கி கும்மிக்கி போடணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கிராஷ் பண்ணுறாங்க. அவ்வளோ அடி பாவி, ஏண்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி ஷாக்கில் நின்றுட்டு இருக்கானா. டேய் அப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்றா, நல்லா ஹாப்பியாக இரு அப்படின்ற மாதிரி கை கொடுக்கும்போது ஆமாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க, அங்கிட்டு போய் தொலை அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவை தான் எடுத்து பார்க்குறான். அப்படி என்னதான் இருக்குது இந்த டப்பாவில், ஏன்டா வியோட நடந்துக்கிற அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அதை கிழிச்சு பார்க்குறான். உள்ள அந்த டப்பாவே காணும். என்னடா இது வெண்ணிலாக்குள்ளே தானே நம்ம வச்சோம், அது எங்கே போச்சு அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த சைடு அந்த காங் பார்த்தீங்கன்னா அதை கிழிச்சு அந்த டப்பாவை வெளியே எடுக்கிறான். அப்படியே அந்த சாயோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த காங் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி சொல்கிறா, எக்ஸ் எல்லாமே என்னோட கையில் கிடச்சிருச்சு, ஆல்ரெடி ஸ்பெர்முமே என்னோட கைக்கு வந்துருச்சு, ஸோ கூடி சீக்கிரம் நான் அந்த ஃபர்டிலைசேஷனை பண்ணிடுறேன் அப்படின்னு. அந்த டைம் தான் அந்த சாய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருப்பா. என்ன நடக்குது, அப்போ எதுக்காக நீங்கள் ஹீரோவை அங்கே அமுச்சு விட்டீங்க அப்படின்னு. அவன் ஜஸ்ட் ஒரு டெலிவரி பாய் மாதிரி தாம்மா, எக்கை கொடுக்கறதுக்காக தான் அவன் அங்கே போனான் அப்படின்னு சாயோட அண்ணியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு மட்டும்தான் என்னோட எக்ஸை பற்றி நல்லாவே தெரியும், அவன் அந்த விஷயங்களை பண்ணட்டும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. 0 கிராவிட்டியில் இந்த ஃபர்டிலைசேஷனை பண்ணணும், அவனுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, காங்கு தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு இருக்கான். எங்கடா போனீங்க, யாருமே காணோம், எங்கடா இருக்கீங்க அப்படின்னு. அந்த டைமை இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறா சாயி. இவனை அட்டன் பண்ணுறான். அந்த எக்கு எங்கே போச்சுன்னு தெரில, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு. என்னை மன்னிச்சிரு, எதுக்கு நீ சாரி கேட்குற, எங்கள் அப்பா நம்ம எல்லாத்தையுமே ஏமாத்திட்டாரு, அந்த எக்கு இப்போ காங்கோட கையில் தான் இருக்கு, அவன் தான் அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸாக பண்ண போகிறான் அப்படின்னு. இப்போ நீ யாரோட பேர் சொன்ன, அந்த செல்ஃபிஷ் ஜெயின்டா உன்னோட எக்ஸா அப்படின்னு. எவ்வளோ ஆமான்ற மாதிரி சொல்கிறா. இல்லை நான் விடமாட்டேன், அதை விடமாட்டேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டு இருக்கான். காங் பார்த்தீங்கன்னா அந்த எக் எல்லாத்தையுமே ஒரு லாக்கரில் வச்சு தான் பூட்டிட்டு இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கான். அது என்னோடது, அது என் பேஷண்ட்டோடது, நீ எப்பறம் அதை எடுப்ப, மரியாதையாக குடுற அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாம்கிட்ட கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நீ என்னோட குழந்தைய கொடு அப்படின்னு. எது குழந்தைய அப்படின்ற மாதிரி இவன் பார்க்குறான். ஆமாம் சாய்க்கு நீ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே, அது என்னோட குழந்தைடா, அதை கொடு, நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு. ஏண்டா நீயும் சரி அவளோட அப்பனும் சரி என்னடா ஒரு கொலகார மாதிரியே பார்க்குறீங்க, கொஞ்சம் விட்டுருந்தா அவள் செத்து போயிருந்திருப்பா, அவளை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு. இந்த விஷயம் உனக்கு தேவையில்லாதது, நான் பார்த்துப்பேன், நீ மூட்டிங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக தான் ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கான், அதாவது மிதந்துட்டு இருக்கான். அப்போ ஈவ் வராங்க. டே என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் ஏன் என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு. டே உங்ககிட்ட தான் நான் சாரி கேட்டேனடா, அப்புறமும் ஏன்டா இதை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்பதான் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். சும்மா ஒன்று இந்த ஸ்பேஸ்க்கு வரல, ஆக்சுவலாக அந்த சாயோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், நான் வந்துட்டு அங்கே போய் இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறேன், அப்படி பண்ண அப்படின்னா ஸ்பேஸ்லேயே எனக்கு இந்த ஃபர்டிலிட்டிக்காக கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் டீலா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அவரும் வந்துட்டு ஓகே சொல்லியிருந்திருப்பாரு. இந்த விஷயங்களை நம்ம பண்ணினா தானே நம்மளுக்கு கிளினிக்கே கட்டி கொடுப்பான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. இதை நான் கைவிட மாட்டேன்டா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரில் வந்து பாஸ்வேர்டெல்லாம் போட்டு பார்க்குறான். ஆனால் ஓப்பன் ஆக மாட்டேது, ஒரு மாதிரி அலாரம் அடிக்குது.
போச்சு நம்ம தான் எதையும் தட்டி கட்டி விட்டுட்டோமா இல்லை அமுக்கி விட்டோமா, எதுக்கு இப்படி அலாரம் அடிக்குது அப்படின்னு இவனும் ஒரு மாதிரி பயந்துட்டே வந்துட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க 3 எலியை பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு மேல் 2 ஃபீமேல். இந்த மேல் எலி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல்ஸை வந்து பயங்கரமாக கடிச்சிருக்கும் போல். ஸோ அது வால் பகுதியை கடிக்கும்போது அந்த கருமுட்டை எல்லாமே இந்த மேலோட வாய்க்குள்ளே போயிடுச்சாமா. இப்போ அது வந்து ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், உன்ன மாதிரி தான் இந்த எலியும் சீக்கிரமாகவே சாக போகுது, நீயும் செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு. ஐஓஇலேருந்து சொல்கிறாங்க, அந்த எலி வந்துட்டு தேவையில்லாத வேலைலாம் பார்த்துருச்சு. ஸோ மற்ற எலிகளை நம்ம காப்பாற்றணும், அதனால் அந்த எலியை வந்து கொலை பண்ணிடுங்க அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது எப்படி கொலை பண்ண முடியும், இதுக்கு சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எலியோட காஸ்ட் என்னன்னு தெரியும்ல, மில்லியன் கணக்கில் ஆகும் ஒரு எலியை வாங்குறதுக்கு. எல்லா எலியும் செத்து போச்சுன்னா நீ நான் வாங்கி கொடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கத்துது. அதாவது ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ காசு ஆகும் போல். அப்போ அந்த ஐஓஇலேருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த மேல் ஒன்றுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலியை வந்து எடுத்து அதுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காங் பார்த்தீங்கன்னா, டே செத்தலியை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்கி போட்டுட்டு வேறு வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அதோட ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. நான் இது வரைக்கும் இதை பண்ணது இல்லையே அப்படின்ற மாதிரி ஈவு சொல்லும்போது, நான் பிறந்த குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ப்ராசஸ் தானே இதுவும் அப்படின்னு. ஸோ ஈவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன, சாண்டியும் அந்த ஜின்னும் பார்த்தீங்கன்னா இவனை ஒரு சேரில் உட்கார மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஜஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுறாங்க. பட் அந்த எலி வந்து மூச்சு விடுது, ஆனால் ஹார்ட் பார்த்தீங்கன்னா பீட் ஆக மாட்டுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த ஹாங் பார்த்தீங்கன்னா எதுக்கடா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கையை எடுத்துடுறான், இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிக்கிறான், நம்ம ஏன் அந்த நரம்பில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், எலியுமே ஹியூமன்ஸ் மாதிரி தானே அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறான், அப்புறம் விடுறான், ப்ரெஷர் கொடுக்குறான், விடுறான். இதே மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த காங் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறான்னா, அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கத்துறா, அட ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அங்கே ஐஓஇயில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பியாக இருக்குது, இவன் இந்த விஷயங்களை பண்ணிட்டானா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதை ஹீரோ தான் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் அந்த எலியை தூக்கி தூரப்பட சொன்னிச்சு, ஆனால் நல்லவ மாதிரி பேசுது பாரு அப்படின்னு. இந்த விஷயத்த பார்த்தா அந்த சாயோட அப்பாவுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சாய்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாண்டி முத்தம்லாம் கொடுக்குறாப்புல. ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான், டே நீ ஒரு பெரிய டாக்டர் தாண்டா அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் அதாவது ஈவ் பார்த்தீங்கன்னா, டே தள்ளுறா எவ்வளோ நேரம் தான் நீ ஹக் பண்ணுவ அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவன் கமாண்டர் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, நீ என்னை ஈவ்னே சொல்லி கூப்பிட்டுக்கடா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ அந்த எலியை காப்பாற்றிட்ட, நீ உண்மையாகவே ஒரு டாக்டர் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமு சாய்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், ஆனால் அட்டன் பண்ண மாட்டான். அப்படியே ஈவை தான் பார்க்குறான். அவன் ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்களா, அந்த விஷயங்களை பார்க்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒரு மாதிரி படப்படன்னு துடிக்குது. அவங்க சிரிக்கிறதையே ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு வேலை ஃபீலிங்ஸ் வந்துருச்சா என்னன்றதை தெரியலமே. ஒன்றா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவை மட்டும் காணோம். ஜின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், அவன் நம்ம டூரிஸ்ட் எங்க அவனை காணா, அவனையும் போய் கூட்டுவாங்க அப்படின்னு. அப்படியே ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சாயோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எல்லாமே ஈவ் வந்து கட்டி பிடிச்சிருந்துருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. அந்த டைம் ஈவ் பார்த்தீங்கன்னா கதவை தட்டிட்டு இருக்காங்க. டேய் தூங்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நான் தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு கதை ஓப்பன் பண்ணும்போது, நான் தான் சொன்னேன்ல தூங்கிட்டேன் அப்படின்னு. தூங்குனா எப்படா பதில் சொல்லுவேன் அப்படின்னு, வா வந்து சாப்பிடு அப்படின்னு. இல்லை எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீ எதுவுமே சாப்பிடல, அப்புறம் எப்படி ஃபுல்லாக இருக்கும், எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நான் தனியாக இருக்கணும். அப்போது இவங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் ஒரு டியூப்பில் போட்டு வச்சுருந்துருப்பாங்கல்ல, ஸோ அதை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது சேஃபாக வைக்கலாம் அப்படின்ட்டு அவனோட பெட்டில் பார்த்தீங்கன்னா சொருகலான்னு பார்க்குறாங்க. அப்புறம் அவனோட பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சொருகலான்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. இது அந்த காங் பார்த்தான் அப்படின்னா ஆட்டையை போட்டுருவான்டா, அதான் கொஞ்சம் சேஃபாக வைக்கலான்னு பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு இருக்கானா. கையில் பார்த்தீங்கன்னா அந்த சாயோட ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துறாங்க.
என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டா? சரி சரி நீ ஒழுங்கா வந்து இல்லைன்னா உன்னோட பாடியில் ஹார்ட் பீட் ரேட் எல்லாம் கம்மியாகும், பிளட் ப்ரெஷர் எல்லாமே ஜாஸ்தியாகும். உன் உடம்ப எதுக்கு வருத்திக்கிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் ஏன் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? சீக்கிரம் வா அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. இவன் அந்த ஃபோட்டோவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா மீனாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றா தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. எங்கே வச்சேன் அப்படின்னு. அப்போ ஒரு பேப்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து போயிட்டுருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியை பிடிச்சிடுறாங்க. அந்த லாட்ரி டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை மீ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. இது என்ன அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்றா உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் டிவியெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த லாட்ரி டிக்கெட் ஈவெண்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு $3 மில்லியன் வந்துட்டு ப்ரைஸாக கிடைக்குமா. ஸோ அதெல்லாம் பார்த்து ஆன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ காங் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். உனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு. அட ரிசல்ட் வரப்போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ நீ வெயிட் பண்ண, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா நைஸாக கலண்டுக்கிறான். டிவியில் ஓடிட்டு இருந்த அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்குள்ளே அந்த காங் உட்காந்து அப்படியே கெத்தாக ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் எதுக்காக இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கினேன்னு தெரியுமா? எல்லாத்தையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ தானே நான் என்னோட வேலையை கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டுருக்கான். அப்படியே பூமியில் காட்டுறாங்க. சாய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்க அவன் வந்துட்டு அந்த எலிக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக அது முடிஞ்சிருச்சு. ஸோ அவன்கிட்ட அந்த எக்கை கொடுங்க, கண்டிப்பாக அவன் வந்துட்டு அதை சக்ஸஸ் பண்ணுவான் அப்படின்னு. ஒரு எலியை காப்பாற்றினதுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி கையில் கொடுப்பாங்களா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சாயோட அண்ணியுமே சொல்லிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அந்த எக்கை அவன்கிட்டே கொடுங்க, அந்த எக்கு என்னோடது, நான் தானே பேஷண்ட்டு, ஸோ நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு. அவனுக்கு 0 கிராவிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, சொன்னா கேளு அப்படின்னு. ஏன் அவனுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுறீங்க? அவனோட லைஃபையே பணைய வச்சு தானே அவங்க போயிருக்கான். அப்போ அந்த ஸ்பேஸ் கிளினிக்குமே போய் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதே ஒரு மாதிரி பார்க்குறா. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் விறுவிறுன்னு ஒரு ரூம்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் வந்து கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு. சரி ஓகே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த ஃபர்டிலைசேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஈவெண்ட்டை பார்த்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி போய் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கான். அந்த சைடு அவன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அந்த கதவு கிட்ட வந்துட்டான். அப்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே இவன் பார்த்தீங்கன்னா கடகடான அந்த வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு அவங்க அம்மாக்கள் தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போது காங் பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அம்மா நீ என்ன பண்ண, எங்கே போகிற? அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவன் சொன்னதை அவன் இமிட்டேட் பண்ணிட்டு போகிறான். இவனுக்கும் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ இவன் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு காங் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அந்த எக்கோட சென்டரில் தான் ஸ்பெர்மை வந்துட்டு நான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லாமே வந்து ஃபர்டிலைஸ் ஆயிரும் அப்படின்னு. எனக்கு தான் தெரியுமேப்பா, நீ எல்லா விஷயங்களுமே பண்ணிடுவேன்னு தெரியும். அதனால தானே நீ சொன்ன மாதிரி இந்த லூசு பையெல்லாம் அந்த எக்கை கொண்டு வர வச்சேன், எப்படி அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோவை இங்கே வர வச்சது எல்லாமே வந்து அந்த காங்கோட பிளான் தான் போல். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த லாக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் போல். ஸோ அவன்கிட்ட கேட்குறான், டே எப்படி அந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு. டே நீ பேசுகிறது எனக்கு எதுவுமே கேட்கல அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரி வச்சு தொல்லை, நான் அப்புறமாட்டி கூப்பிட்றேன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடுறான், எதுவுமே அங்கே தேரல அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் வாக் போக போகிறோம், ஸோ அதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான், அம்மா ஸ்பேஸ் வாக்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம இங்கேருந்து வெளியே போவோமா அப்படின்னு. ஆமாம், ஆனால் நீ எல்லாம் கிடையாது, காங் தான் வெளியே போவான். அம்மா எதுக்கு? ஏன்னா அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓ அப்படியா, சரி போனவன் திரும்பி வருவானா இல்லை வரமாட்டானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்டா அவன் வரக்கூடாதுன்னு எதுவும் வேண்டுறியா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு வேலை இல்லை, அதான் கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது, இதை பண்ணி தான் ஆகணும், நானும் தான் கூட போகணும் அப்படின்னு. எது நீ போறியா? நீ எதுக்கு போகிற? நான் தானடா கமெண்டரு, அப்போ நானும் தானே போகணும் அப்படின்னு. இல்லை நீ அதெல்லாம் போக வேணாம், அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு. ஏன் எனக்கு அந்த எபிலிட்டி இல்லைன்றியா? அது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்கில் என்ன சொன்னீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னு இவன் வந்து கேட்டிருந்திருப்பான். இந்த ஸ்பேஸ் சூட்டெல்லாம் போட்டு தான் நம்ம கூட வரணுமா, இது இல்லாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு. இது இல்லாமல் இருந்த அப்படின்னா நீ செத்துருவாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி பார்க்குறான். சூட்டை போட்டுட்டு தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்மளால் வெளியவே போக முடியும். இன்கேஸ் வெளியே போகும்போது அந்த சூட்டில் வந்துட்டு லைட்டாக ஒரு சின்ன ஹோல் விழுந்தாலுமே அது வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சர் தான். நம்மளுக்கு வந்து மூச்சு விட முடியாமல் ப்ரெஷர் அதிகமாகி இல்லை கம்மியாகி நம்ம அங்கேயே செத்து போயிடுவோம். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வேணா ஜன்னலில் உட்காந்து அந்த ஸ்பேஸை பார்த்தா எப்படி இருக்கும், நீ சீக்கிரமாகவே செத்து போயிடுவா பரவாயில்லையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி சிரிக்கிறாங்க. இங்கே பாரு, அஸ்ட்ரானட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எப்போ வேணாலும் சாகிறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க, கமாண்டரும் ஹியூமன் தானே, இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க உயிரோடு இருக்கணும்ல அப்படின்னு. பரவாயில்லையே, நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவ போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நான் பேச மாட்டானோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். சரி, உங்களோட லெட்டரை நீங்கள் எழுதிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதாவது என்ன அப்படின்னா, இவங்க இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் நடக்கலாம். மேபி அவங்க இறந்து போகலாம், இல்லை சேஃபாக ரிட்டர்ன் கூட வரலாம். ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை ஒரு லெட்டராக வந்து எழுதி கொடுத்துட்டு போவாங்க போல். இவங்களும் இல்லை நான் இன்னும் யோசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சாயோட அண்ணியை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு டயர்டாக இருக்கும் போல், ஒரு மாதிரி மயக்கம் போட்டே விழுந்துறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே முதுகில் தூக்கி போட்டு எமர்ஜென்சி வார்டுக்கு வந்துட்டு இருக்கான். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடா பாவிங்களா, என்ன இப்படி பிடிச்சி தள்ளி விட்டிங்களாடா அப்படின்னு. இதுக்கப்புறம் அப்படியே ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. அந்த சாண்டியும் ஜின்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில்லெல்லாம் ஓடிட்டுருக்காங்க. என்னடா இது, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ட்ரெட்மில்லுமாடா வச்சுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா விறுவிறுக்க ஓடிட்டுருக்கானுங்க. இவங்க ஓட ஓட அங்கே சுற்றி இருக்கிற அந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளிங்க் ஆகி ஒரு மாதிரி எரியுது. இதுக்கப்புறம் காங்க தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் எல்லாம் மாட்டி சரி பாட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இவனோட ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த சாயோட ஃபோட்டோவுமே இருக்குது. ஸோ அந்த டைமு சாய்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. இவனும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறான். அவள் பார்த்தீங்கன்னா வண்டியாக திட்டிகிட்டு இருக்கா. நீ வந்து தப்பான ஐஸ்கிரீம் எடுத்துட்ட, ஒழுங்கு மரியாதையாக அதை ஹீரோட்ட கொடுத்துரு, அவன் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவான், நீ சீக்கிரம் கொடு அப்படி இப்படி. நான் வேணுக்குனுமே தான் அந்த ஐஸ்கிரீமாக மாற்றி வைக்க சொன்னேன், அவனை டெலிவரி பாயாக வர சொன்னதுமே நான் தான் அப்படின்ற மாதிரி திமிரா சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கா. அவள் திட்டுறத இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவளோட லிப்ஸு அப்புறம் அவளோட கண்ணு எல்லாத்தையுமே அவள் வெறிகுண்டு திட்டிகிட்டு இருக்கா. என்ன க்யூட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஆஃப் ஆயிடுறா. நீ என்ன பைத்தியமாடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் அவனுமே அங்கேருந்து போயிடுறான்னா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த லாக்கர் கிட்ட போகலாம் அப்படின்னு. அதே சமயம் அங்கிட்ட அந்த மீனாவை தான் காட்டுறாங்க. இவளுக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிருக்கும். அந்த டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக விழுந்திருக்கும் போல். ஸோ அதை பார்த்து இது உண்மையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இந்த சைன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் கிட்ட வந்துட்டான். பட் பாஸ்வேர்டு வந்துட்டு போட்டால் தானே ஓப்பன் பண்ண முடியும். இவனும் ட்ரை பண்ணி பார்க்குறான், ஒன்றுமே முடியலை. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறான். இந்த பிளேஸ்க்கு நீ வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, ஆனால் இந்த ஐஓயு வந்துட்டு உன்னை நிறைய டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, இப்போ நீ என்னடா சொல்கிற, என்னை கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைடா, என்னோட எக்கை வந்து அந்த காங் வந்து ஆட்டையை போட்டான்டா, இந்த ஃப்ரீசருக்குள்ளே தான் வச்சிருக்கு, இதில் வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுருக்கான், ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா, இதை எப்படியாவது ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு. கிட்டத்தட்ட அது ஒரு 10,000க்கு மேலே காம்பினேஷன் இருக்கும். ஒரு 3 நாள் உட்காந்து பொறுமையாக நீ ட்ரை பண்ண அப்படின்னா சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா ஜோக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஏன்டா அங்கேருந்து பயங்கரமாக சத்தமாக கேட்குது அப்படின்னு. இவனும் என்னன்ற மாதிரி பார்க்கும்போது அங்கே ஒரு குட்டி ஃபேன் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அதாவது இங்கே நிறைய வந்து லைட்ஸ் அண்ட் பவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதனால் இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கூலர் வந்து செட் பண்ணியிருக்காங்க போல். அதோட சத்தம் தான் இப்படி ஹெவியாக கேட்குது. இந்த கூலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான லோடை தாங்கும்போது அதுலேருந்து ஒரு ஸ்பார்க் வந்து வெளியே வருமா. இந்த ஸ்டேஷனில் வந்து நிறைய ஃபயர் அலார்ம்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்களாமா. அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் வரும்போதே அந்த ஃபயர் அலாரம் வந்து ஆன் ஆகி எல்லா பவருமே வந்து ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இவனோட மண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் எரியுது. அப்போ நானே வந்து ஒரு ஸ்பார்க்கை வந்து உண்டாக்குனேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபயர் அலாரம் எல்லாமே வந்து ஆன் ஆகி பவர் வந்து ஷட் டவுன் ஆயிரும். அப்போ அந்த லாக்கருமே வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடும்ல, அன்லாக் ஆயிரும்ல அப்படின்னு.
டே அதுக்கு என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நான் இங்கே ட்ரெட்மில் வச்சுருக்காங்களே, ஸோ நல்லா நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஓட போகிறேன். அப்போ அந்த ட்ரெட்மில்ல இருக்கிற அந்த மோட்டார்லேருந்து ஒரு சின்ன ஸ்பார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அது மூலமாக இந்த ஃபயர் அலாரம் எல்லாமே ஆன் பண்ணி மொத்த பவரும் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாக்கருமே ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ நான் ஈஸியாக அந்த எக்கை எடுத்துருவேன்ல அப்படின்னா பைத்தியக்கார பையில 0 கிராவிட்டியில் நீ ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு ஓடுன அப்படின்னா உன்னோட ஹார்ட் வந்துட்டு வேலையே செய்யாமல் போயிடும். அப்புறம் நீ செத்துருவேனாயே, இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அட போடா, நான் வெறும் கையோட இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறமா நம்ம ஈவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எல்லாமே எழுதிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டியூபை பார்க்குறாங்க, எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல. ஸோ அதை பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காமா. ஸோ இதை எப்படியாவது நம்ம ஹீரோட்ட சொல்லணும் அப்படின்ட்டு அவனை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. டேய் இங்கே பாடுற அந்த வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு. எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்ன சொல்கிற அப்படின்னு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், இது வந்து காங்கோட கண்ணில் மட்டும் படக்கூடாது, பட்டுச்சு அப்படின்னா அவன் வந்து இதை ஆட்டையை போட்டுருவான். அவன் வந்து இதை ஆட்டையை போட்டுருவானா, என்ன சொல்கிறீங்க, இது வந்து டெஸ்டிங் ஆப்ஜெக்ட் கூட கிடையாது, இது அடுத்தவங்களோடது, அது எப்படி அவன் தூக்குவான் அப்படி. சரிடா நம்ம 2 பேருமே இதை நல்லபடியாக பார்த்துக்கறலாம் சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு ப்ரெக்னன்சிக்கான டாக்டர், நான் தான் ஸ்பெஷலிஸ்ட், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட இருந்து அவனை எதையுமே நான் எடுக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க ரூம்லேருந்து வெளியே வரும்போது காங்க அப்புறம் ஹீரோ 2 பேரோட ரூம்லேயுமே அந்த சாயோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துருப்பாங்க. ஓ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவன் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவான்னு பயப்படுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் சிங்கிள் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லையே எனக்குமே ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நம்ம ரிட்டன் பூமிக்கு போனதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்தாடா, நீ தானே இந்த லெட்டரை கேட்ட, உட்காந்து படி அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது அவன் அதை பார்க்குறானா, இல்லை நான் போனதுக்கப்புறம் பாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த டியூப்பை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. இங்கே பாடுறா அந்த வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க போகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியா நீ புஷ் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம மீனாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவுக்கு தான், அதாவது அந்த ட்வின் சிஸ்டருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அடியே உனக்கு நான் ஃபோன் பண்ணேன்ல, ஏன்டி நீ எடுக்கலன்னு, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் கிடச்சிது, அதில் $500 மில்லியன் வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு. என்னடி சொல்கிற, உண்மையா? சரி அந்த டிக்கெட்டை நீ பத்திரமா வச்சுக்கோ, நீங்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது நம்மளோடது கிடையாது, அந்த ஓனர் இதை பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நீ என்ன பைத்தியம் ஆடி, அதான் அந்த டிக்கெட்டை அவன் தொலைச்சிட்டான்ல, இது நம்மளோடது தான், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிச்சு பார்க்குது. ரொம்ப பணக்காரி மாதிரி, நிறைய பேக்ஸு நிறைய ஷூலாம் இருக்கிற மாதிரி, காரில் போகிற மாதிரி வர மாதிரி எல்லாம். இதுக்கப்புறம் ஈவும் காங்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிறாங்க, ஸ்பேஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட சோலார் பேனல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்துருக்கும்ல. ஸோ இவங்க ரிட்டன் பூமிக்கு போகணும் அப்படின்னா அதை வந்துட்டு அவங்க ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை வந்து சரி பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்காக தான் இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. ஐஓஇலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது. ஏதாவது அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா இமிடியேட்டாக அந்த ப்ராசஸை விட்டுட்டு உடனடியாக நீங்கள் உள்ளே போயிடணும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க வந்திருப்பாங்களே ஸ்பேஸ் கிராஃப்ட்டு, அதில் வந்துட்டு ஒரு சேஃப்டி ஹூக்கை மாட்டிட்டு தான் இவங்க அந்த சோலார் பேனல் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மிஷனில் தானே எல்லாருமே கவனமாக இருப்பாங்க, இவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த டைம் தான் நம்ம இந்த ட்ரெட்மில்லில் ஓடி பவரை வந்துட்டு ஆஃப் பண்ண முடியும், அப்போ தான் எக் எடுக்க முடியும் அப்படின்ட்டு இவன் இந்த ப்ராசஸில் இறங்கிடுறான். கடைசியாக அந்த சாயோட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். நான் வந்துட்டு உங்கள் டாக்டராக லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்குறேன், அந்த காங் வந்து இந்த விஷயங்களை பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அந்த அம்மா இல்லைன்ற மாதிரி சொல்லுது. சரி ஓகே, என் உயிரே போனாலும் நான் இந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெட்மில்ல ஓட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அப்படியே ஸ்பேஸில் தான் காட்டுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு இருக்காங்க. ஐஓயூலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க, ஏன்னா அந்த ஒரு ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பட்டது அப்படின்னா மொத்தமாக எல்லாமே போயிடும் அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் கவனமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம காங்க தான் காட்டுறாங்க. இவனோட காலில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஹோல் விழுந்து லைட்டாக யாரெல்லாம் வெளியே போகிற மாதிரி காட்டுறாங்க. பட் அவன் வந்துட்டு இப்போதைக்கு அதை கவனிக்கலை. ஈவ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நான் லாஸ்ட் ஸ்க்ரூவை வந்து கழட்ட போகிறேன் அப்படின்னு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணுறேன், பட் அது ரொம்ப டைட்டாக இருக்குது, என்னடா இது இவ்வளோ டைட்டாக இருக்கே அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலை எடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி அதை கழட்டுறாங்களா. அப்போ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்பி விட்டுருது.
ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துறாங்க. ஈவ் உனக்கு ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து மெதுவாக அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஓடிட்டு இருக்கான். கால்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வலிக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை விட மாட்டான்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே வெளியே காட்டுறாங்க. வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்துட்டு எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அதை கம்பி போட்டு கட்டணும், அது மட்டும்தான் வேலை அப்படியே உள்ள கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா விடாமல் வெறித்தனமாக ஓடுறான். அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது காங்கோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே இருக்குடே. என்னடா ஆச்சு, உன்னோட சூட்டை வந்து செக் பண்ணி பாரு அப்படின்னு. அவனும் செக் பண்ணி பார்க்குறான். இல்லையே, எந்த ஒரு ஹோலுமே இல்லையே. சரி ஓகே, ஆனால் உன்னோட ப்ரெஷர் வந்து கம்மியாகிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போ அப்படின்னு ஈவுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ போ, நான் இந்த விஷயங்களை முடிச்சிடுறேன் அப்படின்னு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அலாரம் சவுண்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கா. அதான் அந்த ஃபயர் அலாரம். என்னாச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பதறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மூச்சு வாங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சமாக எல்லா பவரும் பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னா அந்த ஐஓஇலேருந்து எல்லாருமே பதறாங்களா. அப்போ ஒரு மெம்பர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அந்த கூலர் வந்து ரொம்ப வந்து ஹீட்டை தாங்கினதுனால அதுலேருந்து ஸ்பார்க் வந்திருக்கலாம். ஸோ உடனடியாக அங்கே ஃபயர் வந்திருக்கா அப்படின்ற விஷயங்களை செக் பண்ணுங்க, சாம்பிள்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேற யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது ஹீரோ அங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது அவனா அப்படின்ட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சரி போய் பாருங்க, அங்கே என்னாச்சுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேரும், அதாவது மீனாவும் ஜின்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற எக்கை பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் மாதிரி வச்சிருக்கான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீனா கத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. டே உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. ஐயோ இவ வேற வந்துட்டாளா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடி மாதிரி வச்சிருக்கானுங்க. அதுக்குள்ளே போயிட்டு எதையோ பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளதான் இந்த மீனா வந்து அந்த லாட்ரி டிக்கெட்டை ஒழிச்சு வச்சிருந்துருப்பா போல. அது பறக்குது. அது என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக மீனா பார்த்தீங்கன்னா அதை பிடிங்கிக்கிறா. அது என்னோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. நான் வந்து ட்ரெட்மில்ல தான் ஓடிட்டு இருந்தேன், திடீர்னு அந்த அலாரம் சவுண்ட் அடிச்சது, அதனால தான் நான் அதை ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை தேடி வந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஐஓயில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. டே நீ என்ன வேகத்திலடா ஓடுன, இங்கே வந்து ஃபயர் எதுவுமே இல்லை, அப்போ நீ ஓடுனனால தான் ஏதாவது ஸ்பார்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், எதுக்குடா அந்த மாதிரி பண்ணுற, நீ சாகணும்னு ஆசைப்படுறியா அப்படி இப்படின்னு. நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது இது எல்லாத்தையுமே ஈவும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க போல். அவனை திட்டாதீங்க, நான் தான் அங்கேருந்து வரும்போது அவனோட கால்சியம் ரேட் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன், ஆனால் எப்படி பண்ணணுன்றத சொல்லாமல் வந்துட்டேன், அதான் அவன் கண்ணா பின்னான்னு ஓடிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படி. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அப்பாடி எனக்கு காப்பாற்றி விட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா அவனோட ரூம்ல தான் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்கா மீனா. இங்க பார், நீ வெளியே வந்தேன்னு வச்சுக்கோவேன், உடனே உன்னை வந்துட்டு பூமிக்கு அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு. சரி அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் அந்த எக் எடுத்து தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகையே வந்துட்டு இருக்கு. நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படியே வெளியே காட்டுறாங்க, அதாவது ஸ்பேஸில் காட்டுறாங்க. காங் பார்த்தீங்கன்னா அவனோட ப்ரெஷர் வந்து லீக் ஆகுது அப்படின்றனால அவன் உள்ளே வந்துட்டான். வெளியே வந்து ஈவ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த சோலார் பேனல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி போட்டு இறுக்கி கட்டணுமா. அதனால அவன் அந்த கம்பியை எடுத்து கட் பண்ணுறா. அதில் ஒரு துண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு, நேராக அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த கம்பி போய் அதில் ஏதாவது கிராச்சஸை ஏற்படுத்துச்சு அப்படின்னா இந்த கொரியாவோட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடும். இவளுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஒரு மாதிரி அதை எவ்வி கையில் பிடிச்சிடுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவளோட பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிடுது. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கா. அவளோட ஒரு சேஃப்டி ஹூக்கை வந்துட்டு இவங்க வந்து ஸ்பேஸ் கிராஃப்டில் தானே மாட்டியிருந்திருப்பா. அதில் வந்துட்டு நிறைய ரோப்பெல்லாம் இருக்கும்ல ஒரு பாக்ஸில். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே சரசரன்னு வருது. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு அப்படியே போய் கிட்டே இருக்கா. ஒன்ஸ் அந்த ரோப் எல்லாமே முடிஞ்ச உடனே அந்த கயர் வந்து இங்கிட்ட அசையும்ல. ஸோ அது அசைய இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே போன வேகத்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. சோலார் பேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கயிறை வந்து நம்ம தூக்கி போட்டோம்னா அது எப்படி அப்படியே போயிட்டு வந்து சுற்றிக்கும். அதே மாதிரி இவ பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா காதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு, ஈவ் ஏதாவது பிடிச்சி ஹோல்ட் பண்ண அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கம்பியை பிடிச்சிக்கிறா, ஒரு சைடு அந்த சோலார் பேனல்ஸை தான் பிடிச்சிக்கிறா. இவங்களும் கேட்குறாங்க, உனக்கு ஓகே தானே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா என்னோட க்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்கிற,
அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 6 மில்லிமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீ காது போகாத மாதிரி உன் கையை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறா. அப்போ ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த பேனல்ஸை அப்படியே உள்ளே எடுத்துக்கிறேன், நீயுமே உள்ளே வந்துடுவ, அந்த சேஃப்டி ஹூக்கை மட்டும் நீ கழட்டி விட அப்படி. இவனும் பார்த்தீங்கன்னா அதை கலட்டுறா. இவன் நேரமாக என்னன்றது தெரில. அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உடஞ்சிருக்கும் போல், இவனால் கழட்டவே முடியலை. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஒரு மெம்பர் வந்து சொல்கிறாரு, ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஸ்பேஸ் கிராஃப்டில் உன்னை மாட்டினில்ல, அதை போய் கழட்டி விடு அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் கொஞ்சம் கிட்ட கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளை பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட கொண்டு வராங்க. ஆனால் இவனால் அதை பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல. ஏன்னா அது வந்துட்டு இப்படியே அலைன் ஆகிக்கிட்டே இருக்கு. வந்து சொல்கிறா, என்னால் அதை பிடிக்க முடியல, என்னை வேற ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் பண்ண அப்படின்னு. ஸோ ஜின் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இதுக்கு மேலே அந்த ஹூக்கு கிட்ட என்னால் உன்னை க்ளோஸ்அப்பாக கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இதான் லாஸ்ட் அப்படின்ட்டு அவன் கொண்டு போகிறான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அதை பிடிக்க ட்ரை பண்ணுறா. கிட்ட தான் இருக்கு, ஆனால் அது அலைன் ஆகிக்கிட்டே இருக்கு. எப்படியாவது நம்ம எக்கி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியல, அந்த காற்று வெளியே போயிட்டுருக்கு. ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டுருக்கு. சரி நான் போயிட்டு அந்த சேஃப்டி ஹூக்கை வந்து எடுத்து விட்றேன், அதுக்கப்புறம் அவளை உள்ளே எடுத்துருங்க அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஆனால் ஈவ் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரை பண்ண அவளோட அந்த ப்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டே இருக்கு. ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ எழுதின அந்த லெட்டரை தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஆனால் இங்கிட்ட ஈவ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. அது என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுமே ஒரு அஸ்ட்ரானட் தான், ஆனால் ஸ்பேஸில் அவரோட ஃப்ரெண்டை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இறந்து போயிட்டார். அவர் இந்த ஸ்பேஸ் வாக் போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருந்தாரு. அந்த லெட்டரில், ஒரு வேளை நீ இந்த ஸ்பேஸுக்கு வர அப்படின்னா ஏதாவது ஒரு சாம்பிள்ஸோ இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸையோ நீ எடுத்துகிட்டு வருவ. இங்கே வந்த அப்படின்னா எல்லாமே ஒன்று தான், நீ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லெட்டரில் எழுதியிருந்திருப்பார் போல். அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை படிக்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் வெளியே பார்த்தீங்கன்னா ஈவுக்கு முடியலை. அந்த ஹூக்கை தான் எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா அந்த லெட்டரில். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்கா. நீ வந்து அந்த ஈக்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், ஏன்னா அந்த ஈ வந்துட்டு குழந்தைய பெற்றுக்க போகுது. ஸோ அதோட டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே கரெக்டாக மானிட்டர் பண்ணு. அப்புறம் நம்ம அந்த எலி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆயில்மெண்ட் எல்லாமே போட்டு விடு, பார்த்து வலிக்காமல் போட்டு விடு. அது மட்டும் கிடையாது, நீ இந்த ஸ்பேஸ்க்கு வந்ததுலேருந்தோ இன்னுமே பாத்ரூம் வந்து போகவே இல்லை. அது உன்னோட உடம்புக்கு தான் ரொம்பவே கெடுதல். அதனால் என்னோட ஒரு பிளேஸில் வந்துட்டு நான் நிறையா மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ஸோ அதை எடுத்து சாப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இவ இதை கூடவா எழுதி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பிளேஸ்க்கு வந்து அதை தேடி பார்த்துட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹூக்கை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அலாரம் அடிக்குது. ஏன்னா அவங்க உடம்புல இருந்து ப்ரெஷரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியாயிட்டே இருக்கு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே ஐஓயில் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்காக தான் ஆகுறாங்க. சைடை சாண்டியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இவன் இந்த பொசிஷனில் இருக்கிறது வந்துட்டு ஆபத்து, ஸோ அவளை நான் வேற ஒரு டைரக்ஷனுக்கு மாத்துறேன் அப்படின்ட்டு வேற ஒரு சேஃபான பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் மாத்திட்டு இருக்கான். அப்போ இவளும் பார்த்தீங்கன்னா லைட்டா கண்ணு முழிச்சு பார்க்குறா. கேட்குறாங்க, நீ ஓகேவா அப்படின்ட்டு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவளுக்கு சுத்தமாக முடியலை. அதுக்கப்புறமா ஜின்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சூட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டான். நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் விஷயமே தெரிய வருது, இவன் இந்த மாதிரி ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஹீரோவை பார்க்குறா. அந்த சிச்சுவேஷன்லுமே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஜின்னை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டை போட்டுட்டான். அந்த சூட்டை போட்டதுக்கு அப்புறமா டீகம்ப்ரெஷன்லாம் பண்ணணுமா. ஸோ அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கா. அதுக்கு இன்னி 15 நிமிஷம் இருக்கான். ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் போயிட்டு எப்படியாவது ஈவை காப்பாற்றிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவ் பார்த்தீங்கன்னா நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே பயங்கரமான கோல்டாக இருக்குது, ஆனால் நீ நல்லா இருக்கிறதா சொல்கிறியா, எவ்வளோ நேரம் நீ இப்படியே இங்கே இருப்ப அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். அந்த பிள்ளைக்கு கேட்குதா இல்லையான்றதே தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் அப்படியே கண்ணை மூடும்போது, இல்லை கண்ணை மூடாத, கண்ணை தரன்ற மாதிரி கத்திட்டு இருக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. என்ன நீ ஓகே தானே, நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட ப்ரெஷரு, ஹார்ட் பீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராப் ஆகுது. ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு கத்தி பார்த்துட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து போகிறான்.
அவன் போனதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா டபக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஹீரோவை காணோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சீஃப் வந்து கேட்குது, டீகம்ப்ரெஷன் இன்னுமா முடியல, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. எனக்கு இது போதும், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆனால் ஈவ் பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. இல்லை நீ டீகம்ப்ரெஷன் பண்ணு, இல்லைன்னா அது உன்னோட உயிருக்குமே ஆபத்து அப்படின்ட்டு. ஸோ அந்த சீஃப்மே சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாம் நீ அவளை காப்பாற்ற போய் நீ வந்து பிரச்சனையில் மாட்டிக்க கூடாது, ப்ரோட்டோகால் எல்லாத்தையுமே நீ ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கா, என்னை ஸ்டாப் பண்ணாதீங்க, அப்போ அவங்கள அப்படியே சாக விடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு மாதிரியான சத்தம் கேட்குது டம்முன்னு. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி பயமாயிருது, என்னாச்சு என்னாச்சு, அது எங்கேருந்து வருது அப்படின்னு. ஈவுக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த ஈயை வச்சுருப்பாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த கூட்டில் இருந்து அப்படியே வெளியே வருது. அதே சமயம் ஐஓஇலேருந்து சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க ஸ்பேஸ் கிராஃப்டோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. யாரா அந்த வேலையை பார்த்தது அப்படின்ற மாதிரி பார்த்தா வேற யாரு, ஹீரோ தான். அந்த மூடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே காற்றுல இங்கிட்டு அசைஞ்சிட்டு இருக்கான், அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. காங் பார்த்தீங்கன்னா அட பைத்தியக்கார பையில ஏன்டா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஈவ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, டே நீ டீகம்ப்ரெஷன் பண்ணாமல் வந்திருக்க, மரியாதையாக உள்ளே போ, இல்லைன்னா நீ செத்துருவாடா அப்படின்னு. இல்லை நான் போக மாட்டேன், அந்த சேஃப்டி ஹூக் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். டே ஆக்சிஜனே இல்லாமல் நீ வெளியே வந்திருக்கடா, தயவு செஞ்சு உள்ளே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கேட்கவே மாட்டான். ஸோ அந்த ஐஓஇலேருந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீ டீகம்ப்ரெஷன் பண்ணலை, ஆக்சிஜன் இல்லாமல் நீ செத்துருவாடா, உள்ளே போடா அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா சொன்னதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். இல்லை அந்த சேஃப்டி ஹூக் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, நீ சாகிறதை என் கண்ணால் பார்க்க முடியாது, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியே தான் கேட்டுட்டு இருக்கான். பாரு எனக்கே ஃபீல் ஆகுது, நான் இன்னி கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன், தயவு செஞ்சு நீ உள்ளே போய் தொலை, நீ செத்து போயிடாத அப்படின்னு. அந்த ஹூக் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவன் திரும்பவுமே கேட்குறான். மீனாக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுது. சரி ஓகே இவன் வெளியே போயிட்டான், அட்லீஸ்ட் இவனாவது அந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு. டேய் நீ நேராக போடா, அங்கிட்டு லெஃப்டில் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஜின்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு இவ சொல்கிறது கேட்குறா. ஆமாம் இவனை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, நீ நேராக போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சு வந்துட்டு இருக்கான். இப்போ எங்கடா இருக்கு, இப்போ எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது உன்னோட லெஃப்டில் தான் இருக்குது அப்படி. இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே மேலே வந்துட்டு இருக்கான். இப்போ சொல்லுங்க ரைட்டா இல்லை லெஃப்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்களை மன்னிச்சிரு, எங்களால் இதுக்கு மேலே பார்க்க முடியலை அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இல்லை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி திரும்பி ஈவை பார்க்குறான். இவன் அந்த ஹூக்குக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கு. உன்னால் பார்க்க முடியும் ஈவ் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது அவங்க மூச்சு திணறி போய் இருக்கா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கவே இல்லை. சிவன் பார்த்தீங்கன்னா கத்துறான், ஈவ் உன்னால் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு கத்துறானா, கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு மாதிரி கோபம் அழுகை எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்களே அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, உன்னோட லெஃப்டில் தான் இருக்கு, என்னோட லெஃப்டா அப்படின்ட்டு. இவனும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அப்படியே கையை வச்சு பார்க்குறான், ஆனால் எட்டலை. இன்னி கொஞ்சம் முன்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவனாலையுமே முடியலை. ஸோ இவன் என்ன நினச்சான்னு தெரில, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடுறான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உயிரே இல்லை, அடப்பாவி என்னடா பண்ணிட்ட அப்படின்னா. நல்ல வேலையா அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கை வந்து பிடிச்சிக்கிறான். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உயிரே வருது. ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க, படுபாவி பையில ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம வந்துட்டு ஹீரோயினா உள்ளே எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஹூக்கை அவளோட கையில் கொடுக்குறான். ஃபஸ்ட்டு போ அப்படின்னு. ஏய் நீ ஃபஸ்ட்டு போடா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது, நான் சொல்கிறேன்ல நீ ஃபஸ்ட்டு போய் தொலை அப்படின்னு. அதனால் அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறா. இதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உள்ளே வந்து அந்த டோரை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறான். ஈவ் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, டே உனக்கு ஓகே தானே, நீ ஓகேவா அப்படின்னு. அங்கிட்ட இருந்து சத்தம் கேட்குது, ஈவ் நீ தயவு செஞ்சு பேசாத, ஓ நிலைமே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அன்கான்ஷியஸாக தான் கிடக்காம அவனுக்கு என்னாச்சுன்றது தெரில. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து கத்திட்டு இருக்கான், டே ஏன்டா ஃபோனையே எடுக்க மாட்டேற, செத்துட்டியாடா இல்லை செத்துக்கிட்டு தான் இருக்கியாடா, என்னடா நடக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் அந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. அந்த டாக்டர்ஸ் கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் 3 கருவாது கண்டிப்பாக உண்டாகும், பூமிக்கு அதை சேஃபாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்னு. இதை கேட்டால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தத்தில் இருக்காப்புல. இங்கிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா சாயோட அண்ணியை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு ஹீரோ வந்து ஃபோன் பண்ணானா அப்படின்னு. இல்லை நான் பண்ணேன், அவன் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் நடந்த விஷயங்களை சொல்கிறான். அதான் அந்த கூலரை பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறான்.
எனக்கு தெரிஞ்ச அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த எக்க எடுக்க போய் அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த சேர்மன் உள்ள வந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கா என்ன பண்றதுன்னு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த சேர்மனும் ஒரு டாக்டர் தான் வந்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓகே தானேண்ணா எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த சேர்மன் சொல்கிறாப்புல இங்கே பாரு காங் வந்து அந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீ வந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு ப்ரெக்னன்சிக்கு வந்துட்டு ரெடி ஆக அப்படின்னு. இவங்க எதுவுமே சொல்லலாம் அமைதியாக இருக்காங்க. அந்த குழந்தைய பயங்கரமாக நான் வளர்க்க போகிறேன், ரொம்ப ரிச்சாக ராயலாக. அவனுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பயங்கரமாக கற்றுக் கொடுத்து இந்த கம்பெனியை அவனோட கையில் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா என் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நானும் அவனும் இங்கேருந்து போயிடும் அப்படின்னு என்ன சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃபிஷான ஒரு ஆள். உங்களோட காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவனோட உயிரை பணைய வச்சு நீங்கள் அந்த ஸ்பேஸ்க்கு அமுச்சு வச்சுருக்கீங்க. அவன் இப்போ ஆல்மோஸ்ட் சாகிற கண்டிஷனில் தான் இருக்கான். உங்களை மாதிரியும் என் புள்ள வந்துருச்சுன்னா அதனால தான் நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்துறாரு. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். உங்கள் பையனுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறது எதுவுமே பிடிக்காது. ஆனால் நீங்கள் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போக சொன்னீங்க. அதனால தான் அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு. அப்போ என் பையன் செத்து போனதுக்கு காரணம் நான் தான் சொல்ல வரியா? எல்லா பழியுமே ஏன் மேலே தான் போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பேர் ஒழுங்கு மரியாதையாக ப்ரெக்னன்சிக்கு ரெடி ஆகு. அவன் வந்துட்டு என்னோட பேரன், நான் அவனை பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அந்த ஆளங்கந்து போயிட்டே இருக்காரு. இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப மோசமான ஆளாக தான் இருப்பான் போலே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா அந்த டாக்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கான், என் மருமகளை வேலையை விட்டு தூக்குங்க, இல்லைன்னா உங்களை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதான் அந்த சாய் இருக்கால, அவன் வந்துட்டு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துட்டு இருக்கா. நானும் ஹீரோவும் வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறோம் சீக்கிரமாகவே அப்படின்ட்டு. இதை பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்காரு. ஹீரோவோட அந்த ஆன்டிஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்போ வாங்க நம்ம ஷாப்பிங்க்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சைடு வந்து குதிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கா. அப்படியே பறந்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட்ல இருக்காப்ல. இந்த சைடு நம்ம ஈவுக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே ஈவ் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடறாங்க. இவங்க கண் முழிச்ச உடனே இவங்களுக்கு ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம், ஹீரோ வந்து கண் கலங்கி கோபத்தில் கத்திருப்பான்ல, உன்னால மட்டும்தான் பார்க்க முடியும் பாரு அப்படின்னு. அந்த விஷயம் தான். அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவனுமே பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிடுறமா. ஹீரோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஹீரோவோட 3 அம்மா இருக்காங்களே, அவங்க தான் ரன் பண்ணுறாங்க போல். ஸோ ஹீரோட்ட இருந்து ஃபோன் வந்தோன்னே இவர் பார்த்தீங்கன்னா மாதிரி ஷாக் ஆகி ஃபோன் எடுத்து கத்துறாரு, டே நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, ஃபோன் பண்ணால் நீ எடுக்கவே மாட்டியாடா அப்படின்னு. இப்போ என்னடா நடந்துச்சு, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு. நான் எவ்வளோ வருஷமாக உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், நேற்று எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் செத்து போயிருந்துருப்பேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. நீ நல்லா தானே இருக்க, ஓகே தானே அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான், நான் அம்மா கிட்ட பேசணும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே சிச்சுவேஷன் இங்கே கொஞ்சம் சரியில்லைடா, அந்த சாய் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காடா அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்னு இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. ஐஓயூவை காட்டுறாங்க. அந்த டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க 2 பேருமே நார்மல் ஆகிட்டாங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்குது. சரி நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜோ இருக்காரு. ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற, இனி இந்த இடத்த விட்டு போகலையா, உனக்கு தான் இங்கே வேலை இல்லையே அப்படின்னு. நான் ஈவ் கிட்ட பேசிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னம்மா ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுதா, நான் ஈவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது அப்படின்னு. இந்த அம்மா ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, மேடம் ஐஓயூ லீகல் டீம் வந்துட்டு எங்கிட்ட பேசினாங்க, எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா, எப்போ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இப்போதான் மேம் அப்படின்னு. அப்புறமா ஈவை காட்டுறாங்க. அந்த காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஏதாவது ஃபுட்டு ஏதாவது எடுத்து தரவா அப்படின்னு. இல்லை ஓகே பரவாயில்லன்ற மாதிரி சொல்லும்போது, நீ எங்கே போகிற, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு. அவள் அப்படியே திரும்பி பார்க்குறா, என்னடா நார்மலாகவே நீ நடந்துக்க மாட்டேற, என்ன விஷயம் அப்படின்னு. உன்னை தனியாக விட்டுட்டு வந்ததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அங்கே ஆல்ரெடி ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்திருந்துருப்பான். ஹீரோ பார்த்தோன்னே ஈவ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு இருக்காங்களா, இவனு பார்த்தீங்கன்னா ஹாய் இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா கண்ணத்திலேயே ஒரு அறையை விட்டுட்டு இருக்கா. இவனா அடி பாவி பாராட்டாம ஏண்டி நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியும் நான் இந்த விஷயங்களை பண்ணியிருக்க கூடாது தான், ஆனா செத்து போயிருந்தா அது என்னோட மட்டும்தான் போயிருந்திருக்கும். ஆனால் நீ வந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்திருக்கும், எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. அதான் நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கோம்ல. இங்க பாரு, ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே எப்போ வேணாலும் சாகிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நீ வந்து ஒரு டூரிஸ்ட்டு, ஸோ நீங்கள் எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. ஏன் ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கிடையாதா என்ன அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, நீ ரொம்ப பேசாத அப்படின்ட்டு அவள் திரும்பி பார்க்குறாளா. ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு மாதிரி கத்திருந்துருப்பானே அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது.
ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. இங்கே பாரு, இதுக்கப்புறமா நீ எதையுமே தொடாமல் வைக்காமல் ஒழுங்காக அமைதியாக இரு, என் கண்ணில் மட்டும் நீ படவே படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது ரொம்பவே சின்ன பிளேஸு, அது எப்படி உங்கள் கண்ணில் படாமல் நான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. சரி, நான் பண்ணது தப்பு தான், நான் அந்த மாதிரி குதிச்சிருக்க கூடாது தான், ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா காங் உட்காந்துட்டு இருக்கா. நீ பண்ண வேலைக்கு உன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு அப்படின்ட்டு. வந்த வேலையை மட்டும் பாருடா, தேவையில்லாமல் ஏடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்போ ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் அந்த எக்ஸை எடுத்துட்டேன். அப்படியாப்பா, நீ கொண்டு வந்த எக்ஸில் 7 நான் ஃபெர்டிலைசேஷன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறமா ஈவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் மண்டைக்குள்ளே ஹீரோ வந்து பார்த்துருப்பான்ல, அந்த பார்வை தான் வந்து வந்து அவளை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த சாய் கொடுத்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு. அதே சமயம் காங்கையுமே காட்டுறாங்க. அவனுமே இந்த நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கான். ஈவ் தான் சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதனால இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னு அப்புறம் சாண்டி அவங்க 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. என்னடா பார்க்க ரொம்ப டவுனாக இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் இங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் தூங்கிக்கிறலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ சாண்டி வந்து சொல்கிறாப்புல, நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண, ஆனால் உன்னை ஏன் அவன் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னு தான் எனக்கு தெரில. சரி வா, உன்னை நான் ஹாப்பி ஆக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு ஒரு புக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அட பாவிங்களா, ட்ரிங்க்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரக்கூடாதுல்ல, இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அட மனுஷங்கன்னா இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும், இதெல்லாம் இல்லாமல் எப்படி வாழ முடியும், அதான் தெரியாமல் நான் கொண்டு வந்துட்டேன், இந்த என்ஜாய் பண்ண அப்படின்னு. அவனு பார்த்தீங்கன்னா குடிச்சு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் தெரியுது. சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் போகிறேன் தூங்குறதுக்கு அப்படின்ட்டு சாண்டி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் ஜின்னும் பார்த்தீங்கன்னா சரி நான் போய் அந்த எலிகள் எல்லாத்தையுமே பார்க்குறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இவன் மட்டும் அந்த ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா குடிச்சு ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாண்டியோட அந்த பெட்ரூம் கதவை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிரு, நான் இங்கே வந்ததுக்கான காரணம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் அப்படின்னு. இதுக்கப்புறமா அவன் பார்த்தீங்கன்னா அந்த மீனாவோட பிளேஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட்டை எங்கடா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அந்த லாட்ரி டிக்கெட்டை பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. அது வந்து காங்கோடுத்து தான், நான் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் திருடிலாம் வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் இதை கொடுக்க போற, இதை நீனே வச்சுக்க, நான் வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பேந்தன்னு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஜின்னுக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். டே நீ இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணி பெரிய சயின்டிஸ்டாக வர போறியா, ஓகே வந்துரு சரியா, மானத்தை காப்பாத்திரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறான், போடா லூசு தரமாக உழம்பாதடா அப்படின்னு. சரிடா ஃபைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருக்கான். அந்த சைட் ஜின் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ இவன் அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இங்கேருந்து வெறும் கையோட போக மாட்டேன்டா அப்படின்ட்டு அந்த நீடில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு இருக்கான். நான் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ணானா இல்லையான்றது ரிட்டன் பார்த்தீங்கன்னா கதவை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட ரூமுக்கு தான் போகணும்னு நினைக்கிறான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஈவோட ரூம் இருக்குது. என்ன நினச்சான்னு தெரில, பொசுக்குன்னு அந்த பிள்ளையோட ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுறான். நீ என்னடா பண்ணுற, இங்கேருந்து போடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, என்னால் போக முடியாது, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். அவள் கடுப்பாயிட்டு இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு நீ என்னை வந்து அடித்தேன், என் கண் முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நான் உன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தானே அந்த மாதிரி வந்தேன், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த ஆல்கஹால் உனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை சொல்கிறவ என்னத்தை கேட்குறான்னு பாரு அப்படின்ட்டு, எங்க பாரு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ ரொம்ப குடிச்சிருக்க மூட்டு போ அப்படின்னு. நான் ஒன்று குடிக்கல, சொல்லு உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனும் ஒரு மாதிரியாக தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.